الله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا أما بعد فإن أصدق الحديث كتاب الله وإن خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. சர்வ புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே சலாமும் ஸலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சஹாபாக்கள் தாபீன்கள் தபஅ தாபீன்கள் நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டுமாக. அன்புக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இன்றைய தலைப்பு இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு சீரிய வழியில் வாழ்வதற்கு ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் தேவையுமான அவசியமான ஆலோசனைகள் என்கிற ஒரு விஷயம்தான் தலைப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. இதில் வாழ வேண்டியவங்க, வாழ்ந்துக்கிட்டவங்க, வாழ்க்கையை முடிக்கிறவங்க எல்லாருமே நம்ம இருக்கிறோம். எல்லாருக்கும் இந்த தலைப்பு தேவைதான். ஒன்று நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு கணவன் மனைவியை தேர்ந்தெடுக்கும் போதும் தேவைப்படும், ஒரு முன்மாதிரியாக வாழ்ந்து காட்ட தேவைப்படும், இருக்கிற மிச்ச காலத்தை ஒரு நல்ல ஒரு வழிமுறையில் கொண்டு போகிறதுக்கு தேவைப்படும், வாழ வேண்டிய ஒரு காலத்தை சரியாக கொண்டு போகிறதுக்கும் இந்த ஆலோசனைகள் என்ன செய்யப்படும், தேவைப்படும். இந்த தலைப்பை தேர்ந்தெடுத்தது சமகாலத்தில் கணவன் மனைவிமார்களுக்கு இடையில் உள்ள பிரச்சனைகள், முரண்பாடுகள், இவைகள் ஒரு கவுன்சிலர் என்ற வகையில் நிறைய எனக்கு தெரிய வருது. என்னென்ன பிரச்சனைகளால் குடும்பங்களில் சிக்கல்கள் இருக்கிறது. அதனால் ஒரு சில இடங்களில் இலங்கை வானொலியில் கூட அன்பான கணவன் மனைவி என்ற ஒரு தலைப்பில் சமூகத்துக்கு இது தேவை என்று கருதி இந்த ப்ரோக்ராமை நான் செய்திருந்தேன். அந்த அடிப்படையில் தான் இதையே இங்கேயும் தலைப்பாக போட்டு அதை பேசணும் என்று வேண்டிக்கிட்டாங்க. அதனால் இந்த தலைப்பு ஒரு அவசியம் என்று கருதி இன்றைக்கு எடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் நமக்கு எல்லாருக்குமே பிரச்சனைங்கிறது அர்த்தம் இல்லை. நாங்கள் ஒருத்தருக்கு ஆலோசகராக இருக்கிறதுக்கு நமக்கு தெரியணும். அப்படிங்கிற அடிப்படையிலையும் இதை நாங்கள் பரிமாறிக்கொள்வது ஒரு சிறந்த ஒரு விடயம். நம்ம இதில் கரெக்டாக இருந்திருப்பீங்க. நிறைய பேர் என்ன சொல்லக்கூடிய மாதிரி நாங்கண்டா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நல்லா தான் இருக்கிறோம்னு சொல்கிறவங்க இருப்பீங்க. திரும்ப திரும்ப எதுக்கு பேசுகிறது, அதில் இன்னும் ஒரு சில விஷயங்களை உறுதி அடைகிறதுக்கு, அல்லது எனக்கு நீங்கள் 4 விஷயத்தை சுட்டி காட்டலாம், இந்த இடத்துல இதை விட இது நல்லா இருக்கும் அப்படின்னு சுட்டி காட்டுறதுக்கு எதுக்கோ இது ஒரு சிறந்ததாக இருக்கும். ஏன்டா ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப பேசுகிறது அது உறுதிக்காகத்தான். நாங்கள் நடிச்சென்றர்ன்னு சொல்லுவோம். நடுவும் அதான், சென்றரும் அதான், பார்த்தடியம்போம் ரெண்டும் அதான், லைட் வெளிச்சமம்போம் ரெண்டும் அதான். திரும்ப திரும்ப ஒன்றை சொல்கிறது ஒரு உறுதிக்காக. அப்போ நாங்கள் அந்த அடிப்படையிலையும் என்ன செய்யணும் இருக்கணும். ஏண்டா சிலர் என்னப்பா நாங்கள் என்ன பொண்டாட்டியோட சண்டை பிடிச்சிக்கா வந்தேன், எங்களுக்கு திரும்ப இதை பேசுகிறதுக்கு யோசிப்பீங்க. இல்லை, இன்னும் கொஞ்சம் உறுதிப்படுத்துறதுக்கு அல்லது நீங்கள் எனக்கு சில விஷயங்களை சுட்டி காட்டுறதுக்கு, அசரத் நீங்கள் சொன்ன இந்த விஷயத்தை இப்படி சொல்லியிருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ற விஷயம். ஏண்டா ஒரு முடிக்கப்பட்ட ஒரு முடிவில்லையே எப்படி வாழணும் என்று குர்ஆன் ஹதீஸில் உள்ள வழிகாட்டலை தவிர மற்றதுகளெல்லாம் நம்மளாக குர்ஆன் ஹதீஸில் இருந்து அதில் நிழலில் இருந்து நாம் பார்க்குற பார்வைகள் தான். என்ன அடுத்தது இதுக்குள்ளே நாம் உள்ளடக்க போகிற விஷயம்
இதுக்குள்ளே இந்த தலைப்புக்குள்ளே நாங்கள் உள்ளடக்க போகிற விஷயங்கள் என்ன அப்படின்னு சொன்னால், குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ஒரு கணவன் மனைவி எப்படி இருக்கணும், எப்படி இருந்தால் குழந்தைகளுடைய எதிர்காலம் நம்மளால் நல்ல முறையாக வரும் அப்படி என்கிற ஒரு விஷயத்தை அனுபவ ரீதியாகவும் நடைமுறை ரீதியாகவும் நாங்கள் தொடர்புபடுத்தி ஒரு சில விஷயங்களை நான் என்ன செய்ய போகிறேன், இதில் நான் பேச போகிறேன். நீங்களும் எனக்கு அதுக்கு உதவியாளர்களாக இருங்க. அன்புக்குரியவர்களே, ஒரு நல்ல ஒரு சீரிய ஒரு வாழ்க்கை, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ஒரு கணவன் மனைவிக்கு இடையில் ஒரு நல்ல ஒரு சீரிய வாழ்க்கை வாரதாக இருந்தால், ஃபஸ்ட்டு நாங்கள் அடித்தளத்தை சரியாக போட்டு இருக்கணும். ஒரு நல்ல ஒரு பில்டிங் ஒன்று வரணும்னு சொன்னால் அத்திவாரம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுக்கு மேலே எப்படி வேணுமென்றாலும் கட்டிட்டு போகலாம். அத்திவாரமே ஸ்ட்ராங் இல்லாட்டி, ஃபவுண்டேஷன் சரியில்லாட்டி, நாங்கள் எவ்வளோ பெரிய இன்ஜினியரை கொண்டு வந்து கட்டினாலும் என்ன இல்லை, அது ஒரு மழைக்கு நின்று பிடிக்காது, ஒரு புயலுக்கு நின்று பிடிக்காது, ஒரு நில அதிர்வுக்கு என்ன செஞ்சிடும், கொட்டிடும். அப்போ நாங்கள் பேசிக்கை சரியாக வச்சிடணும். சரியான நண்டை பிடிச்சி வச்சுக்கிட்டு கடிக்க போடான்னு சொல்லக்கூடாது. நண்டை பிடிச்சி கையில் வச்சுக்கிட்டு கடிக்கக்கூடாது, நான் எப்படி பலசாலி என்று பாட்டுறேன் பாருங்கன்றான். அதை விடு, முதல்ல அதை பிடிச்சிடாத. அப்போ நாம் ஒரு பிரச்சனையே தூக்கி வாங்கி பொக்கட்டுக்க வச்சுக்கிட்டு பிரச்சனை இல்லாமல் வாழ்கிற எப்படின்னு யோசிக்காமல் நாங்கள் என்ன செய்யணும்னா ஃபவுண்டேஷன் அடித்தளத்தை சரியாக போடணும். இன்னொரு விஷயத்தை பார்க்கணும், என்னென்னா பிரச்சனை இல்லாத ஆக்களே உலகத்தில் இல்லை. ஒரு சோடி எடுத்து அந்த கப்பல்ஸ் வந்து பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்ந்து அப்படித்தான் இருக்கணும்னு சொல்கிற அளவுக்கு குறைவாக இருக்குமே தவிர இல்லாமல் இருக்காங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மனைவிமாரோட கோபிச்சுக்கிட்டு ஒரு மாதம் போய் இருந்தார். அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களும் ஃபாத்திமா நாயோட சண்டை அடிச்சுட்டு பள்ளிக்கு போய் படுத்துட்டார். ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு வராங்க, ஃபாத்திமா நாய் அழுத வாக்கில் இருக்காங்க, எங்கம்மா அப்படின்னு. அவர் சண்டை அடிச்சுட்டு போய்த்தார், சத்தமாக பேசிட்டு போய்த்தாருங்க. ரசூலுல்லாஹ் தேடி போகிறாங்க பள்ளிக்குள்ள. ஹோல்னு அலி ரலியல்லாஹு தான் படுத்து எழும்பிக்கா, முதுகில் மண் தரதான் பள்ளியில். அப்புறம் ரசூலுல்லாஹ் கதையை எப்படி ஆரம்பிக்காங்கண்டா, யா அபா துராப், மண்ணின் தந்தையே என்று ஆரம்பிக்க, முதுகில் மண் பட்டதுக்கு ஸ்டார்ட்டே ஒரு ஈர்ப்பாக அந்த பேச்சு ஆரம்பிக்குது. அவன் சண்டை பிடிச்சி தானே கேட்க. பிரச்சனைங்கிறது இருக்கும், இல்லாமல் இல்லை, எல்லார்டையும் இருக்கும். கொஞ்சம் குறைவாக இருக்கிறத தான் நாங்கள் பேசிக்கில் போடணும். எவ்வளவுக்கு குறைக்கலாமோ அவ்வளவுக்கு நாங்கள் பேசிக்கை எடுக்கணும். எடுத்துட்டு இந்த பிரச்சனைகளை எப்படி நாங்கள் முகம் கொடுக்குறோங்கிறது தெரியணும். ஏன்னா சிலருக்கு இந்த பிரச்சனை எப்படி நாங்கள் ஃபேஸ் பண்ணுறோன்னு தெரியாமல் தலையை சொனிச்சிக்குவாங்க. சீரன் விளங்கி அப்படியம்பாங்க, என்னடா மேண்டா கனாடாய் அப்படியம்பாங்க. என்ன உனக்கு என்ன பிரச்சனை, என்ன கனாடா, உனக்கிட்ட சொல்கிறதுக்கே ஒரு மாதிரி ஆகிடும். என்னப்பா அந்த பிரச்சனைக்கு முகம் கொடுக்க தெரியாது, அப்படி உண்டு. அதனால் பேசிக்க சரியாக போடணும். அப்படி பார்த்தனா அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, துன்கஹுல் மர்அ லி அர்பஇன், ஒரு பெண் 4 விஷயத்துக்காக திருமணம் முடிக்கப்படுவாள். ஒரு பெண்ணை கல்யாணம் முடிக்கிற 4 விஷயத்துக்காக இருக்கும். ஒன்று, அவள் அழகுக்காக முடிப்பாங்க, வலி ஜமாலிஹா, அழகாக இருக்கிறாங்கங்கிறதுக்காக முடிப்பாங்க. ஒலி ஹசபிஹா, நல்ல வம்சம்ங்கிறதுக்காக முடிப்பாங்க. நல்ல அழகாக இருக்கிறாங்கிறதுக்காக முடிப்பாங்க. நல்ல வம்சம். சிலர் அட்ரஸே தெரியாமல் இருக்கும். ஒரு ஊரில் ஒரு ஆளை பேரை சொல்லி கேட்டால் தெரியா, நான் வெலிக்காம, நீங்கள் வெலிக்காம, இன்னார தெரியுமா, தெரியாது. அப்போ என்ன செய்யணும்னா அந்த குடும்பத்தில் உள்ள ஒரு பேர் பெற்ற ஒரு ஆளை சொல்லி, இன்னார மருமகன் தெரியுமா, ஓ அது தெரியும் அப்படின்றோம். அது ஒரு வம்சத்தில் ஒரு பேர் இருக்கு, ஒரு பெரிய ஃபேமிலி. அப்படி ஆசைப்படுவோம் சிலர். அந்த ஃபேமிலியில் முடித்தா அட்ரஸ் தான் ஒரு சொல்லில் வந்துடும். போஸ்ட்மேனுக்கிட்ட வீட்டில் எல்லாம் போட தேவையில்லை, மாமனார பேரை போட்டால் வந்து இறங்கிடும். சிலதுக்கு போஸ்ட்மேனுக்கு சொல்ல தேவையில்லையே, போட்டா சரி. ஈசான் பள்ளி வாசல்ண்டா இதுதான், வேறொரு ஈசான் இல்லை. அப்போ அந்த பிரபல்யத்துக்காக, ஒரு நல்ல பெரிய குடும்பம்ங்கிறதுக்காக என்ன செய்வான், கல்யாணம் பண்ணுவான். பொண்ணு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அந்த குடும்பத்துக்கு எப்படியாவது மருமகன் ஆகணும் அப்படி என்று பண்ணுவீங்க. அடுத்தது,
அவட்ட வசதி இருக்குதுங்கிறதுக்காக கல்யாணம் பண்ணுவாங்க. எப்படின்னு நல்ல சேரும், ஒரு கணக்கு சேரும் ரெண்டு காசுக்காக கல்யாணம் பண்ணுவாங்க. எங்களோட பகுதிகளை பார்த்தா சீதனத்துக்காக கல்யாணம் பண்ணுவான். பொண்ணே பார்க்க மாட்டான், லிஸ்ட்டு பண்ணுவோம். காரு, ஊடு வளவு, கொழும்பில் ஒரு ஊடு வளவு, கடரும், வயல்காணி கொஞ்சம், கையில் ரொக்கமாக இவ்வளவு, நகை இத்தனை பவுன், பொன் தேவையில்லை. அதை என்னத்தை பார்க்குறோம், முடிவு எடுத்தாச்சம். அந்த பொண்ணுக்கு கால் இருக்கா, கை இருக்கா, பல் இருக்கா, ஒன்றும் தெரியும் அவனுக்கு. காசை காட்டி சீதனத்தை பேசினோடனே முடிவு முடிஞ்ச கதையாகுது. அப்படியும் கல்யாணம் பண்ணுறான். ஒலி தீனிஹா, மார்க்கத்துக்காகவும் கல்யாணம் பண்ணுறான். மார்க்கம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக கல்யாணம் பண்ணுறான். சொல்லிட்டு ரசூலா இது நாளுக்கும் கல்யாணம் பண்ணுங்கன்னு ரசூலா சொல்லலை, இம்பட்டு நடக்குது. ஃபலு ஃபர் பிதாத்தி தீன் தரிபத்தி எதாக்கன்றாங்க. மார்க்கம் உள்ள பெண்ணை பார்த்து கல்யாணம் முடி, இல்லாட்டி கை நாசமாயிரும் அப்படிங்கிறாங்க. அப்போ மார்க்கம் உள்ள பெண்ணாக பார்த்து கல்யாணம் முடிக்க சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க. அப்போ அடித்தளத்தை முதல்ல அதில் ஸ்டார்ட் பண்ணணும். மார்க்கம் உள்ள பெண்ணாக பார்த்து கல்யாணம் முடிக்கணும். ரெண்டாவது, மார்க்கம் என்றாலே அபாய்க்கும் ஃபர்ஸ்ட் கவருக்கும் கணக்கு போட்டு முடிச்சிடப்படாது. மார்க்கம் என்றாலே தாடிக்கும் ஜிப்பாக்கும் கணக்கு போட்டான் அப்போ மார்க்கம் தான். தாடி ஓஹோ ஜிப்பா ரைட் அப்படி முடிக்கிறல்ல. தாடியும் ஜிப்பாவும் வச்சுக்கிட்டும் அராஜகம் பண்ணுறவன்லாம் இருப்பான். பொண்டாட்டியை போட்டு சாத்துறவெல்லாம் இருப்பான். நல்ல ஒரு மனுஷனாகவே இருக்க மாட்டான். ஊருக்கும் பள்ளிக்கும் வேண்டாம், அசரத்து ஜும்மாக்குன்னு சூப்பர். வைஃபுக்கிட்ட போய் கேட்கணும் அவரை பற்றி. பயான் பண்ணினா சும்மா அழுதுருவாங்க மக்கள். அப்படி பயான் சா என்னம்மா மனுஷ பழமன்றோம். நம்ம வீட்டை போய் வைஃப்கிட்ட கேட்கணும், எப்படிம்மா அவருண்டா அந்த சனியனை ஏன் கேட்குறீங்கன்று. ஓ அந்த ஆளை கதையை கேட்டு நிம்மதியை கெடுக்குறீங்களே. அவர் பள்ளிக்கு போய் வெறும் மட்டும் சந்தோஷமாக இருக்கணும், வந்தால் முடிஞ்சு சந்தோஷம். இப்படியானாக்கெல்லாம் இருக்கணும். மார்க்கத்தை இதுக்குள்ளே வைக்கிறல்ல, இது மார்க்கத்தில் வைக்க வேண்டிய ஒன்று. மார்க்கம் இருந்தால் இது இருக்கணும், ஆனால் இதுதான் மார்க்கம் இல்லை. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அல் முஸ்லிம் மன் சலிம் அல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹிங்கிறாங்க. ஒரு உண்மையான ஒரு முஸ்லிம் யாருண்டா அவன்ற நாவாலும் அவன்ற கையாலும் அடுத்தவங்களுக்கு தொந்தரவு இல்லாட்டி, மத்தாக்கள் இவரை நாவாலும் கையாலும் ஈடேற்றம் பெற்றுட்டாங்க, பிரச்சனை இல்லாமல் இருக்கிறாங்கண்டா அவன் தான் முஸ்லீம். நான் முஸ்லீம்ண்டா என்ற நாக்காலும் என்ற கையாலும் இன்னொரு ஆளுக்கு டிஸ்டர்ப் இடிக்கப்படா. இன்னொரு ஆளுக்கே இடிக்கப்படா, பொண்டாட்டிக்கு இருக்குமா? அந்த இன்னொரு ஆள் வைஃப்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும், அந்த இன்னொரு ஆள் மாப்பிள்ளையிலிருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு பொம்புல சரியான முஸ்லீமா அவட நாக்காலையும் கையாலையும் புருஷன்ல இருந்து மாமியார் மாமனார் மத்தாக்களுக்கு எந்த டிஸ்டர்பும் இல்லாமல் இருந்தால் அதான் முஸ்லீம். அதான் தீனில் முக்கியமான ஒரு பகுதி. பேஸ்கவர் போடலாம், பரதா போடலாம். அந்த கதை, அந்த நாக்கு முக்கியமான ஒரு விஷயத்தை ரசூலுல்லாஹ் சொல்லி பாருங்க. இந்த நாக்கால மனுஷன் படுற பாடு அந்த கதை கேட்க இயலாது. வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு, டபுள் மீனிங்கில் பேசுறது, இப்படி ஒரு பெரிய பிரச்சனை. அப்போ இதில் கிளியராக இருக்கிறது தான் முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பொம்பளைய தீன் உள்ள பொம்பளையாக பார்த்துக்கோங்க. அதுக்காகத்தான் அந்த ஹதீஸை சரியாக பின்பற்றினாங்களாக்கும். பொன் பார்க்குறதுல பார்க்குற மாதிரி மாப்பிள்ளை பார்க்குறதுல பார்க்குறதில்ல மார்க்கம். மாப்பிள்ளை என்றாலே நம்மள ஆக்கள் கேட்குற அடுத்த கேள்வி, என்ன தொழில், என்ன வருமானம், என்ன செய்கிறார் மாப்பிள்ளை, என்ன பிஸ்னஸ் தான் கேட்குறோம். கல்யாணம் என் மகளுக்கு இப்படி ஒரு கல்யாணம் ஒன்று வச்சிருக்கோம் சொன்னோடனே என்ற கூட்டாளி கேட்பா, அப்படியா மாப்பிள்ளைக்கு என்ன தொழில்? டே தொழிலையா பண்ணி கொடுக்க போகிறேன் நான்? மாப்பிள்ளைய பிள்ளைக்கு தொழிலை பண்ணி கொடுக்க போகிறேன்னா இல்லையே. நம்ம ஏன் கேட்க மாட்டேங்கிறோம்? மாப்பிள்ளை எந்த கொள்கையில் இருக்கிறான்? சும்மா கல்யாணம் பண்ணதுக்கு பிறகு எஸ்எல்டி ஜெயிலில் இருந்துருவான். அப்போ மார்க்கத்தில் என்ன லெவலில் இருக்கான்னு பார்க்கணும், என்ன கொள்கையில் இருக்கான்னு பார்க்கணும். தொழுறானா பள்ளிக்கு உள்ளுக்கு என்ன கலர் பெயிண்ட் தெரியுமா அவருக்கு? ரோட்டால் போகல வெளி கலரை பார்த்துருப்பான், உள் கலர் இல்லை தெரியா. அப்போ என்னத்தில் இருக்கிறான்னு தெரியாது. எனவே ஒரு ஆளை பார்க்குற நேரம் தீனை பார்க்கணும். அது பொம்பளைக்கு மட்டும் இல்லை, ஆம்பளைக்கு தான் சொன்னது. ஆம்பளைக்காக இருந்தாலும் அது பொம்பளைக்கும் சொல்லப்பட்டதான். பொதுவாக எல்லா லாங்குவேஜ்லேயும் பேச்சு ஆண்பாலில் தான் பெறும், அது பெண்களுக்கும் சேர்த்து தான். என்ன நம்ம பேசிட்டு இருக்கும்போது திடீரென்று கரண்ட் போயிட்டு நம்ம என்ன சொல்கிறது? கரண்ட் கட் ஆக்கிட்டான், பவர் கட் ஆக்கிட்டான் என்று தான் சொல்கிறது. இந்த மைக் சா எப்படி செஞ்சிருக்கான் என்று தான் சொல்கிறேன். எப்படி செஞ்சிருக்காள் என்று சொன்னா என்ன? அது ஒரு பொம்பளை செஞ்சிருக்கலாம் தான்.
அது பொம்பளை செஞ்சாலும் ஆம்பளை செஞ்சாலும் பொதுவான பேச்சு எப்படி செஞ்சிருக்கான், எப்படி கண்டுபிடிச்சிருக்கான் என்று தான் சொல்கிறேன். அதை பொம்பளையும் கண்டுபிடிச்சிக்கலாம், அது வேறு விஷயம். பொதுவாக ஒரு ஆண்பாலில் தான் பேசுகிறது, பெண்களும் தான் பார்க்கணும், ஆண்களும் தான் பார்க்கணும். அப்போ பெண்களும் மாப்பிள்ளை தர நேரம் மார்க்கம் இருக்குதா, ஒரு ஆண்களும் பெண் தர நேரம் மார்க்கம் இருக்குதா அப்படி என்று பார்த்து ஃபவுண்டேஷனை போட்டுட்டோம்டா அந்த பில்டிங் சரியான ஸ்ட்ராங்காக இருக்கும், நல்ல ஒரு பலமான ஸ்ட்ராங்காக இருக்கும். பிரச்சனைங்கிறத மார்க்கத்துக்காக நாங்கள் வாழ்கிற நேரம் சமாளிக்கலாம், தாங்கலாம், அதை அனுசரிக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நாங்கள் இதில் கவனிக்கலாம். அடுத்த ஒரு விஷயம் பாருங்கள், அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா கணவன் மனைவி பற்றி சொல்லும்போது ஹுன்ன லிபாசுல்லக்கும் அந்துன் லிபாசுல்ல ஹுன்னங்கிறான். இந்த பெண்கள் உங்களுக்கு ஆடைகள், ஆண்கள் உங்களுக்கு ஆடைகள்னு சொல்லலாம். ஹுன்ன லிபாசுல்லக்கும், இந்த மனைவிமார்கள் உங்களுக்கு ஆடை, அந்துன் லிபாசுல்ல ஹுன்ன நீங்கள் மனைவிமார்களுக்கு ஆடைங்கிறான்ல. நாம் அவங்களுக்கு ஆடையாம், மனைவிமார்கள் நமக்கு ஆடையாம். அல்லாஹ் வீணா ஒரு உதாரணத்தை சொல்ல மாட்டான். குர்ஆன்ல அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு பேச்சு, ரசூலுல்லாவுக்கு அல்லாஹ் கொடுத்தது ஜவாமில் கலீம், ரத்ன சுருக்கமான பேச்சு. ஒரு பேச்சு பேசுவாங்க, அந்த பேச்சுக்கு 4 கிதாப் எழுதிட்டு ஒரு இமாம் ஒரு அரிசி வச்சு, அந்த பேச்சில் தோண்ட தோண்ட முத்து விளையும். ரத்ன சுருக்கமான பேச்சு. அல்லாஹ்வுடைய பேச்சு எப்படி இருக்கும்? எனவே அல்லாஹ்வுடைய பேச்சில் வீணுக்காக ஒரு உதாரணத்தை அல்லாஹ் சொல்லல, அந்த உதாரணத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை நமக்கு யோசிக்க யோசிக்க வாழ்க்கையோடு ஒத்து போகும். பாருங்க, மனைவியை நமக்கு ஆடை என்று சொல்றான் என்றால் ஃபர்ஸ்ட் ஆடையை தெரிவு செய்யறதுல யோசிச்சு பார்ப்போமே. நமக்கு ஆடை என்று சொன்னா ஃபர்ஸ்ட் ஆடையை எடுக்கணுமே, நம்ம வாங்கணுமே. எப்படி சாய்ஸ் பண்ணுவோம்? ஆடை எப்படி சாய்ஸ் பண்றோம்டா, ஃபர்ஸ்ட்டுக்கு போன உடனே நாங்கள் உடுப்பை எடுத்து நம்மளோட கலாச்சாரத்துக்கு ஏற்ற கடைக்கு தான் நாங்கள் போகிறோம். விளங்கிட்டான்? ஒரு காவி உடுப்புகளை போட்டு ஒரு கோயிலுக்குரிய உடுப்பு விற்கிற கடைக்கு உழுவாட்டு எங்களுக்கு முண்டை எடுங்கன்னு கேட்போமா? நம்மளோட கலாச்சாரத்துக்கு போய் தான் உடுப்பை தேடுவோம். அப்போ போகக்குள்ளேயே கடையை பார்ப்போம், இதுக்குள்ளே செலெக்ஷன் இருக்குது, இதுக்குள்ளே முஸ்லீம்கள் போகிற மாதிரி உடுப்பு இருக்குது, சிலதிரிக்கு பௌத்தர்களுக்குண்டே அந்த கடை இருக்கும். அந்த ஆமுதிர் போகிற அந்த அந்த புடவை, அவங்க பன்சலையில் வைக்கிற விசிறி, அதுக்குரிய பூஜைக்குரியது, அது இது இந்துக்களுடைய கடை, அந்த கோயிலுக்குரிய அது அடி. அதுக்குள்ளே போய் நாம் புடவை தேடுவோம்மா, நமக்கு ஷர்ட்டு தேடுவோம்மா. நாம் போய் அதுக்குள்ளே போய் இந்த 16 சைஸில் ஒரு ஷர்ட் எடுத்து போடுங்க கேட்போம்மா. அப்போ நம்ம பொண்ணை நம்மளோட முஸ்லீம்களுக்குள்ளே தேடணும். இன்றைக்கு என்ன நடக்குதுண்டா, புடவையை பார்க்குறாங்களே தவிர என்ன கலாச்சாரம் என்று பார்க்குறாங்க இல்லை. ஆமுதரோட உடுப்பு நம்மளோட ஒரு மௌலவி, ஒரு முஸ்லீம் ஒரு ஆள் போட்டுக்கு போவாரா? போட்டுக்கு போக மாட்டார். அதே மாதிரி தான் நம்மளோட பொம்பளை போய் அந்த அந்நிய கலாச்சாரத்துக்கு கொடுக்குற உடுப்பு விற்கிற கடையில் போய் நின்றுக்கிட்டு ஒரு சாரி கேட்பாவா? ஒரு பன்சலைக்கு போகிற ஒரு வெள்ளை வகுறு தெரிய பழச்சி அப்படியே சுருக்கு வச்ச உண்டு, மேலே ஒரு சட்டை அப்படியே போட்டுக்கிட்டு இன்றைக்கி தட்டு பூத்தட்டோட போகிறாள் பன்சலைக்கு. அது மாதிரி உண்டு நம்மளோட ஒரு முஸ்லீம் பொம்பளை நல்லா இருக்குதே, ஒரு பெருநாளைக்கு எடுத்து பார்ப்போம், எடுப்போம்மா நாம இல்லை. அப்போ எப்படி சிங்கள பொடி என்னோட ஓடுறது? அதுதான் புடவை எடுத்தது பிள்ளை, செலெக்ஷன் பிள்ளை. கடை வேற கடைக்கு நுழைஞ்சிட்டாங்க உடுப்பு எடுக்கிறதுக்கு. அப்போ நம்மளோட கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுக்கணும். இன்றைக்கு சிங்கள பொம்பளைகளோட நம்மளோட பொடிய மாதிரி போகிறான், நம்மளோட பொடிச்சிகள் சிங்கள பொடிய மாதிரியோட போகிறாளுவ. என்ன இது? அந்த உடுப்பு செலக்ட் பண்ணினது கலாச்சாரத்துக்கு வெளியில் போயிட்டு உடுப்பில் கவனமாக இருக்கும், கணவன் மனைவியில் கணவனமாக இல்லையே. உடுப்பை உடுக்க மாட்டோம், ஆனால் ஓடி போகும். என்ன இது? அல்லாஹ் தஆலா அழகா சொல்கிறான், உடுப்பு உங்களோட கணவன் உங்களுக்கு ஆடை, உங்களோட மனைவி உங்களுக்கு ஆடை அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ உடுப்பு நாங்கள் எடுக்கிறோன்னு சரி, நம்ம ஒரு பொது கடைக்கு போய்த்தோம், நோ லிமிட்டுக்குள்ளே பூந்துட்டோம். பூந்தா ஒரு ஷர்ட் எடுத்து போகிறான், முன்னுக்கு ஒரு சிலுவை அடையாளம் இருக்கு. அவன் எல்லாருக்கும் தானே வியாபாரம் பண்ணுவான். சிலுவை அடையாளம் இருக்கு, நல்ல குவாலிட்டி, நல்ல சீப் ரேட், நல்லா பாவிக்கும், நல்ல தையல், நல்ல மந்த மாதிரி கலர், நல்லா பிடிச்சிருக்கி, எல்லாம் சரி வடத்தை போட்ட ஒரு சிலுவை தான் நமக்கு போதைக்கும். இதில் இந்த சிலுவை இல்லாமல் இல்லையான்னு கேட்போம். இல்லைம்மா மனசு இல்லாமல் மூட்டு போட்டு வருவோம். இப்படித்தான் அழகாக தனி இருப்பாவிருத்தி, நல்ல குணமாக தனி இருக்கும், நல்ல வாழ்க்கையாக தனி இருக்கும். இவள் இஸ்லாத்தில் இருக்காளா? இல்லையே.
அப்போ சரி விட்டுட்டு வர, அதான் வாழ்க்கை. ஒரு சிலுவைக்காக சேட்டை விட்டோம் தானே. இஸ்லாமா அவள் முஸ்லீமா? இல்லை இவள் கிறிஸ்தவ பொம்பளை. அப்போ சரி விட்டாச்சு. இது அப்படி இல்லையே, அது பரவாயில்ல. இஸ்லாத்துக்கு வார ஆண்டு கேளுங்க, அது எடுத்து திருத்தலாம், அது பார்த்து சமாளிக்கலாம். அதை புறவு பார்ப்பேன். இப்போ இஸ்லாத்துக்கு கூப்பிட்டா மாடு விரண்டுரும். இப்போ நாமளும் கிறிஸ்தவ மாதிரி நடிப்போம், புறவு எடுத்துக்கலாம். இப்படியெல்லாம் பிளான் பண்ணுறாங்க. இல்லை, ஒரு உடுப்பில் ஒரு சிலுவை இருந்ததுக்கே விட்டு போட்டு வரமாட்டா. எவ்வளோ அழகாக இருந்தாலும், எவ்வளோ குணமாக இருந்தாலும், நல்ல பண்பாக இருந்தாலும், நல்ல சேலரி, நம்மளோட வேலை பண்ணுறா, இஸ்லாத்தில் இல்லாட்டி ஹல்லி விட வேண்டியது. அப்போ அல்லாஹ் தஆலா ஆடைய உதாரணமாக சொல்லிட்டான். அப்போ கடைக்காரன்ட்ட கேட்போம், நம்ம முஸ்லீம்கள் வந்திருக்கிறோம், நம்ம முஸ்லீம் ஆள் ஆஃபீஸுக்கும் போகிற மாதிரி, நாங்கள் பள்ளிக்கும் போகிற மாதிரி ஒரு சேட்டை போடுங்க. ஒரு பொம்பளையும் போய் அப்படி தான் உடுப்புக்கப்பா எடுத்து போட்டோடனே, இது இல்லைப்பா, இது வெள்ளைக்காரி போகிறது, நாங்கள் போகிற மாதிரி நல்லா கையெல்லாம் நீளமாக வச்சு ஒரு சல்வார் கிட்ட எடுத்து போடு. சோழு சின்ன ஒரு நூல் சோல், பெரிய சோழான் சட்டை நல்லா இருக்கும், கிட்டு அந்த மாதிரி சூப்பர் சோளுக்கும் நொழும்பு வலையில் ஒரு துண்டை வச்சிருப்பான். அதை போட்டால் இருக்கிறத இன்னும் அழகாக காட்டும். சில சோல் போட்டுக்கு போகிறாங்க சில பெண்கள், அழகாக போட்டு நகையெல்லாம் போட்டு அந்த சோலை போட்டோன்னா அந்த உள்ளுக்கிற அந்த தோலில் கருப்பை கொஞ்சம் டிசைன் பண்ணி வெளியில் காட்டி இன்னும் கவர்ச்சியாகும். நொழும்பு கொசு கடியாக நெலும்பு கடிக்காக உடுவு போடுறேன், மறைக்கிறதுக்கு போடுறேன். அப்போ அப்படியெல்லாம் இருந்தோன்னே நாம் அந்த அழகான சல்வார் கிட்ட இந்த சோல் மட்டும் சின்னதாக இருக்கு, இல்லாட்டி கண்ணாடியாக இருக்குங்கிறதுக்காக மிஸ் பண்ணுறோம். இது எங்களோட கலாச்சாரத்துக்கு சரி வராது. சட்டைண்டா நல்லா தண்ணிக்கு சோல் இப்படி இருக்குதே, இதில் நல்ல சோல் இல்லை கிட்டு இல்லையான்னு கேட்போம். நல்ல பெரிய சோல், நல்ல கொட்டுன் சோல், நல்ல கனமான சோல் உள்ள இது மாதிரி கலரில் கிட்டு இருக்கான்னு கேட்போம். நம்ம கலாச்சாரம் நமக்கு முன்னுக்கு நிற்கும். ஒரு கலாச்சாரம் நம்முடைய மார்க்கத்தை கவனிக்கும். எனவே தான் பொண்ணு எடுக்கிறதுலையும் புடவை எடுக்கிறதுலையும் கலாச்சாரத்தை நாங்கள் பார்க்கணும். மாப்பிள்ளை எடுக்கிறதுலையும் உடுப்பு எடுக்கிறதுலையும் கலாச்சாரத்தை நாங்கள் பார்க்கணும். எல்லாத்துலேயும் கலாச்சாரத்தை நாங்கள் பார்க்கணும். அப்போ இந்த கலாச்சாரம் பார்க்கப்பட்டுட்டேன்னு சொன்னால் முதல் விஷயம் முடியுது. ரெண்டாவது, இந்த உடுப்பு எடுக்கும்போது நமக்கு தகுதியான உடுப்பை தான் நாங்கள் தேர்ந்தெடுக்க போகிறோம். நம்முடைய தொழில் என்ன? நான் ஒரு ஆஃபீஸர், நான் ஒரு ஆசிரியர், நான் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர், நான் ஒரு விவசாயி, நான் ஒரு கூலி தொழிலாளி, நான் ஒரு பேமெண்ட் வியாபாரி. இதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் உடுப்பை சாய்ஸ் பண்ண போகிறோம். ஒரு ஆஃபீஸர் என்ன செய்வார்? லைட் கலரில் ஒரு வெள்ளையாக ஒரு செக் போட்டு ஆஃபீஸுக்கும் அதை போடணும், ஸ்கூலுக்கும் போடணும். அது மாதிரி நல்லா தான் நின்றுக்கிஞ்சுமா இப்படி ஒரு சிவத்தை கோடு அடி ஒரு நீல கோடு அடி போட்டு ஏதோ ஆஃபீஸுக்கு போட இயலாது. அழகாக தான் இருக்கு, என்ன செய்ய வீட்டுக்கு வேணுமெண்டா போடலாம். இதை வேண்டலாமா 2500 கொடுத்து நல்லா தானே இருக்கு பார்த்து போட்டு அதை தான் பண்ணலாம். அப்போ நமக்கு வாழ்க்கை, நம்முடைய வருமானம், நம்முடைய வரவு, நம்முடைய கையில் என்ன இருக்குது, இதுக்கேற்ற மாதிரி தான் நாம் உடுப்பெடுப்போம். கோட் சூட்டை வேண்டி பேமெண்ட் வியாபாரி எடுப்பானா? காசிரிக்கு 45,000 ரூபா, காசிரிக்கு 20,000 ரூபா செட், ட்ரௌசர், ஒரு ஷூ, ஒரு உள்ளுக்கு போகிற ஷர்ட், டை, கோட், நல்ல காசிரிக்கு இந்த பெருநாளைக்கு சூப்பர் எடுத்து அன்றைக்கு மட்டும்தான் போடலாம். இவர் கோட்டை போட்டுக்கிட்டு கரத்தை தள்ளிக்கிட்டு மரக்கரை விற்க போனால் எப்படி இருக்கும்? சரி பட்டு வேற ஐடினி கார்டுக்கு போட்டோ எடுக்கக்குள்ள அப்படி போட்டு கலெக்டர் அவ்வளவு தான் கோட் மறுவா இல்லை, முடிஞ்சு. சிலர் கல்யாணத்துக்கு அன்றைக்கு போட்டது தான் முடிஞ்சு. மாப்பிள்ளையாக்கி ரெஜிஸ்டருக்கு மாப்பிள்ளையா ஒரு கோட் ஒன்று போட்டிருப்பார். வாழ்க்கையில் ஆண்டு தான் கோட் போட்டேன், அதுக்கு புறவும் இல்லை முன்னையும் இல்லை, முடிஞ்சு. அப்போது ஒரு நாளைக்கு ஒரு நேரத்துக்கு ஒரு பொண்ணு எடுக்கலாமா? ஒரு நாளைக்கு ஒரு நேரத்துக்கு ஒரு பொண்ணு எடுக்கலாமா? வாழணும் தொடர்ந்து. அதுக்கேற்ற மாதிரி இதை நாங்கள் போட்டுக்கிட்டு இருக்கலாமா? இதை கல்யாணம் கட்டி நாம் தொடர்ந்து வாழலாமா? அப்படி என்று நாங்கள் பார்க்கணும். பார்த்து நாங்கள் என்ன செய்கிறோம்? நம்முடைய சோடியை தேர்ந்தெடுக்கிறோம். தேர்ந்தெடுத்து அப்போ அல்லாஹ்வுடைய உதாரணம் அழகாக வருது. பெண்கள் உங்களுக்கு ஆடை, ஆண்கள் உங்களுக்கு ஆடை அப்படின்ற அழகான ஒரு உதாரணம் என்ன செய்யுது வருது. அப்போ அந்த அடிப்படையில் அந்த ஹதீஸையும் நாங்கள் ரசூலுல்லாஹ் சொன்ன ஹதீஸையும் ஃபல்ஃபர் பிதாத்தி தீனுங்கிற அந்த ஹதீஸையும் எடுத்து பார்த்தோன்னே நாங்கள் சோடியை எடுக்கிறதுல மார்க்கத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்துக்கணும். எனவே நம்முடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் மாப்பிள்ளை பொண்ணு பார்க்குற நேரமும் நமக்குன்ற ஒரு வாழ்க்கை துணையை நாங்கள் தேடுற நேரமும் மார்க்கத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணுமே அல்லாமல்
மார்க்கம் இருக்குது அழகும் இருக்குதுண்டா சான்ஸ் தான், நல்ல விஷயம்தான். மார்க்கம் இருக்குது அழகு இருக்குது அந்தஸ்தும் இருக்குதுண்டா 3 சான்ஸ். அங்கால வருமானம் நல்ல வசதியும் இருக்குதுண்டா 4 சான்ஸ். அது வருஷம். ஆனால் இது ஒன்று இல்லாமல் மற்ற 3 இருந்து நிம்மதியாக தூங்க மாட்டோம். நாம நல்ல அழகான பொண்ணை கல்யாணம் கட்டிட்டு கூட்ட போகிறதுக்கே எல்லாரும் ரோட்டில் நிற்பேன். டேய் 10 மணியாக போயிட்டு போவோமே, டே கொஞ்ச நேரம் நிற்பண்டா, இன்னொரு 1 ஹவர் டேய் 10 மணிடா, அதுக்கு தாண்டா சொல்கிற அவள் படுக்கட்டுண்டா. அடப்போ அவள் படுக்கட்டு நைஸாக போய் தூங்க போகிறான். நான் அவ்வளவுக்கு பிரச்சனை அழகான ஒன்று பண்ணினேன், ஊட்ட போக இல்லை விளையிட்டான். அப்போ அந்த அழகு மார்க்கம் இல்லாமல் இருந்தால் அது ஒரு பெரிய ஒரு ஆபத்து. அந்த கௌரவம் மார்க்கம் இல்லாமல் இருந்தால் அந்த கௌரவம் தான் நமக்கு எதிரி. அந்த பொருளாதாரம் மார்க்கம் இல்லாமல் இருந்தால் அந்த பொருளாதாரம் தான் நம்மளை சாவடிக்க போகுது. அந்த 3 மார்க்கத்தோடு இருந்தால் நம்ம ரொம்ப பாக்கியசாலி. இந்த 3 இல்லாமல் மார்க்கம் இருந்தாலும் நாம் வாழ்ந்துடலாம், ஒன்றும் இல்லாட்டியும் வாழ்ந்துடலாம். கொடையை பிடிச்சிட்டு கூரை ஒழுகுதுன்னா கொடையை பிடிச்சி கட்டி வச்சு போட்டு படுத்து தூங்கிடலாம், கவலையே இருக்காது. எனவே மார்க்கம் முக்கியம். 2வது, இனி எடுத்தாச்சு, உடுப்பு எடுத்தாச்சு. எடுத்ததுக்கு பிறகும் அல்லாஹ்வுடைய அந்த வசனம் நமக்கு பொருந்த போகுது. என்ன? அவர்கள் உங்களுக்கு ஆடை என்ற உடுப்பை நான் எப்படி பராமரிக்க போகிறேன், நான் எப்படி இதை மெயின்டைன் பண்ணுறேன், இதுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் ஒரு உடுப்பை போட்டுட்டேன், நான் இந்த ஜிப்பாவை போட்டுட்டேன். நான் இந்த ஜிப்பாவை போட்டால் இந்த ஜிப்பாவில் வரும்போது ரோட்டில் இருந்து ஒரு நஜிஸ் தண்ணியை பட்டுட்டு சுரி அடிச்சிட்டு, இல்லாட்டி நான் கிரச்சிக்கு போகிறேன் என்னமோ பட்டுட்டு, ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்றோம் பருப்பு கறி கொட்டிட்டு, அப்படியே இங்கே பயானுக்கு வாரேன், அவ்வளோ பேர் நிற்கிறீங்க, இதெல்லாம் பருப்பு. நான் என்ன செய்வேன்? ஃபஸ்ட்டு என்ன செய்வேன்? நான் வெளியில் நின்று மஹமட் மௌலவி நைஸாக கோல் பண்ணி எடுத்து வந்தண்டா பருப்பு கொட்டிட்டு கிரௌடெல்லாம் காத்திக்கு அவசரமாக ஒரு ஜிப்பா கொண்டா மாற்றணும், இல்லாட்டி இதை கழுவணும், என்ன சரி செய். அடுத்தாக்களுக்கு தெரியாமல் மறைக்கணும். ஃபஸ்ட்டு சாரத்துலண்டா உள்ளுக்கு வச்சு உடுத்துடலாம், உடுத்துருவோம். நம்ம யாருக்காவது சாரத்தில் அப்படி ஒரு அசிங்கம் பட்டா வெளியில் காட்டிக்கிட்டு உடுத்துக்கு போவீங்களா? வெளியில் அப்படி பின்னுக்கு வச்சு அப்படி யாரும் பார்த்துக்க வரட்டு வேண்டாம் அப்படி போட்டுப்போம். உடனடியாக திருப்பி உள்ளுக்கு வச்சு உடுத்து நைஸாக எட்டி பெருசாக காலை வைக்காமல் நைஸாக பின்னி நடந்து ஒரு ஆட்டோ பிடிக்க வந்தாலும் பரவாயில்ல, ஆட்டோ பிடிச்சி அதை மறைச்சிக்கிட்டு நைஸாக போய் மூளையெல்லாம் ஒரே யோசனையாக இருக்கும். இது போகுமா? சேஃப் எக்ஸலுக்கு போகுமா? சோப்புக்கு போகுமா? குளோரின் போட்டால் போகுமா? இந்த சாயம் போகுமா? கழுவிடலாமா? இதே யோசனை, எங்கே கழுவுறது ஒரே யோசனை. அது போக்காட்டணும், 4 பேர் தெரியாமல் மறைக்கணும், இப்படி மறைச்சி ஒழிக்கணும். இந்த ஆடையில் நாங்கள் மெயின்டைன் பண்ணுறது. அப்படியே நேராக வந்து பயானுக்கு முன்னுக்கு வந்து ரைட் எல்லாரும் பாருங்கள், நம்மளோட ஜிப்பாவில் இன்றைக்கு பருப்பு கொட்டி நாசமாக போச்சு என்று ஸ்டார்ட் பண்ணுவேன் நான் பயானு. நம்ம ஜிப்பாவை பாருங்கள் எல்லாம் முடிஞ்சு அது இது கதையே முடிஞ்சு அப்படின்ற ஒரு பயம் பண்ணுவேன் நான். அதை கழுவாமல் கொண்டே போட்டுருவேன் நான், இதை கழுவாமல் கொண்டே கொழுவி வச்சிருவேன் நான். நாம் எல்லாரும் என்ன யோசிக்கிறேன்டா, உடுப்பில் ஒரு அசிங்கம் பட்டா ஃபஸ்ட்டு மறைக்கிறோம், 2வது கழுவணும். இதுதான் விஷயம். கணவன் நம்முடைய ஆடை, மனைவி நம்முடைய ஆடை. கணவன் ஒரு தவறு செஞ்சிட்டார் என்றா நாங்கள் போட்டிக்கிற சல்வார் கிட்டில் ஒரு ஊற்ற பட்டுட்டேன்டா அர்த்தம், பருப்பு கொட்டிட்டு. இப்போ என்ன செய்வோம்? சல்வார் கிட்ட சோளாவில் மறைச்சி தாத்தாவை முன்னுக்கு போக விட்டு பின்னாடி நடந்து போய் ஆட்டோ பார்க்கிங்கில் போய் ஆட்டோவில் ஏறி ஒரே பிடிச்சி போகக்குள்ள எல்லாம் போகுமாடி என்று போகுமா, களினா பெய்த்துடுமா, போகுமா, 2500 ரூபாய்க்கு வாங்கினடி போகுமா. போன உடனே முதல் வேலாத கழுவுறதான், பிறகுதான் தூக்கம். ஃபஸ்ட்டு நேர போகிற பாத்ரூமுக்கு தான், அந்த கழுவணும் தான் முதல் வேல். புருஷன் ஒரு தவறு செஞ்சால் உங்களோட சல்வார் கிட்டில் ஒரு ஆடையில் ஒரு அசிங்கம் பட்டுட்டு ஃபஸ்ட்டு மறைங்க. பொண்டாட்டி ஒரு தவறு செஞ்சால் உங்களோட சாரத்தில் உங்களோட ஷர்ட்டில் ஒரு ஊற்ற பட்டுட்டு ஃபஸ்ட்டு 4 பேருக்கு தெரியாமல் மறைங்க. இது நம்மளோட உடுப்பு, இது நம்மளோட பொண்டாட்டி, இதை நாங்கள் கட்டாயம் மறைக்கணும். இது உடுப்பில் சரியாயிருக்கோம். அல்லாஹ் உதாரணம் சொன்ன உடுப்பு சரியா இருக்குது. எதுக்கு அல்லாஹ் உதாரணம் சொன்னானோ அந்த கணவன் மனைவி விஷயத்தில் காணலையே. புருஷன் ஒரு தவறு செஞ்சால் முடிஞ்சு. அன்றைக்கு டெலிஃபோனில் இருந்து 120 ரூபா கரைஞ்சி அடிக்கோள்.
அப்படின்றாட்டி மாமி மாமி சோமாரிக்கலாம் மாமி கேள்விப்பட்டா மாமி என்ன மகள் என்ன எங்கட அவர் உங்களோட மகன் என்னமாப்பா என்ன புள்ள என்ன முடிஞ்சு மாமி அவர் இன்னதாம் இங்கேயாம் இப்படி செஞ்சாம் போனாம் முடிஞ்சு என்று கார்த்திக் வச்சு அடுத்த கோள் மதினிக்கு சொல்லி மச்சினனுக்கு சொல்லி அவன் கூட்டாளிமார் 4 பேருக்கு சொல்லி அப்படியே ஊருக்கே பரப்பி விட்டு போட்டு எப்படி கழுவுறது 4 பேருக்கு தான் தெரிஞ்சிட்டு அப்போ கழுவி போட்டு திரும்ப போட்டு போகல கேட்பான் இந்த ஜாரம் தானே அன்றைக்கு அந்த பருப்பு கறி ஊத்துண்டது இந்த ஜாரம் தானே என்று கேட்பான் நல்லாவா இருக்கும் அந்த பொண்டாட்டியோட போகல கேட்பான் 4 பேர் இவதானா அது இவதானான்னு கேட்பான் முடிஞ்சு மர புருஷனோட போகல கேட்பாள் இந்த புருஷன் தானா அன்றைக்கு அந்த அந்த நீ ஹோல்ட் பண்ணி சொன்னது இதான் நான் கேட்பான் வாழ்க்கை நல்லா இருக்குமா அப்போ உடுப்புல எடுக்கிற கவனையே இங்க உறவுல எடுக்கல ஃபர்ஸ்ட் மறைக்கணும் மறைக்கிறதுல ஒரு நலவிருக்கு என்ன தெரியுமா ஒருத்தன் தவறு செஞ்சிருக்கானண்டா அவன் திருந்துறதுக்கான சந்தர்ப்பம் ஃபர்ஸ்ட் மறைக்கிறது தான் அதான் இஸ்லாமிய மார்க்கம் அடுத்தவன் குறைய மறைக்கிறதுல ரொம்ப கவனம் செலுத்துது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க நீ அடுத்த சகோதரனுடைய ஒரு குறைய மறைச்சா அல்லாஹ் உன்னுடைய குறைய மறைப்பான் அடுத்தவன் குறைய மறைக்கணும் மறைக்கிறது அவன் திருந்துறதுக்கான வழி அதான் ஊருக்கு தெரிஞ்சிட்டா அவன் மறைச்சி செய்ய மாட்டான் பொதுவாக பாவம் செய்யறவங்க தவற செய்யறவங்க அப்படியே நைஸா யாருக்கும் தெரியாம தான் செய்ய பார்ப்பாங்க அப்படியே போய் ஓரமா நின்று தான் சிக்கெட் அடிப்பாங்க ஊரை விட்டு அப்படியே தாண்டி அப்படியே குளக்கரைக்கு போய் கடற்கரையில போய் பார்த்து ஊராக்கள் வெளிக்காம பாட்டி இருக்காண்டு பார்த்து போட்டு ஒரு சிக்கெட் ஒன்று அடிப்பான் அடியா அடி அடி ஆறாள் மந்த அடக்கண்ணு மறைச்சிடும் மறைக்க கொள்ள நாம கண்டுக்காம போனா சரி டேய் சிக்கெட் அடிக்காயாடா அண்டு கேட்டா கண்டுட்டேலா ஓ சிக்கெட் தான் அடிக்க நம்ம நீங்க கண்டா இன்னும் என்னத்தை மறைக்குது அப்ப தவறு செய்யறத 4 பேர் கண்டுட்டாங்கண்டா அந்த தவறு தான் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சே இனி பப்ளிக்கா செய்ய வேண்டியது ஒரு தவறை மறைச்சி அதுக்கு பிறகு திருத்தணும் திருத்தாம மறைச்சி போட்டு சும்மா போறதில்ல அதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் சொல்றாங்க மன் ரஆ மின்குமுல் முன்கர ஃபல்யுகையிரு பியதிஹி ஒரு பாவத்தை கண்டா போய் தடுங்க கையால அதுக்கு முடியலாட்டி ஃபபி லிசானிஹி நாக்கால தடுங்க சொல்லுங்க அதுக்கு முடியலாட்டி ஃபபி கல்பிஹி அதுக்கு முடியலாட்டி தான் மனசால வெறுக்கிறது இல்லைங்களா இப்ப 2 செய்யணும் ஒன்று 4 பேருக்கு தெரியாம மறைங்க மறைச்சி போய் தஅவா பண்ணணும் அப்ப ஃபர்ஸ்ட் உடுப்பம் மறைப்போம் ரெண்டாவது போய் கழுவுவோம் அப்ப ஃபர்ஸ்ட் தவற மறைப்போம் ரெண்டாவது அவரை திருத்தணும் அப்ப 4 பேருக்கு முதல்ல ஒரு சின்ன ஒரு விஷயம் ஒரு சின்ன ஒரு தவறு 4 பேருக்கு முன்னால சத்தம் போட்டு பொண்டாட்டிக்கு ஏசுவான் ஆட்டிப்பான் கல்யாண வீட்டுல குழம்பிடும் என்னடி பண்டாரன்னு கொண்டு கொடுத்துடும் உங்களை தெரியாதாண்டு அவ சத்தம் போடு சண்டை என்னடி நான் பேசுற பேச்சு சும்மா குடும்பத்துல விசிட் குடும்பத்துல சொந்தக்காரன் சாப்பாட்டுக்கு வந்துடுவான் நல்லா எல்லாம் விருந்து அப்படியே எல்லாருமா இருந்து சாப்பிட்டு இருக்கும் போது கறிக்குள்ள என்ன மாலும் ஒரு முடி கிடக்கும் என்ன மாலும் ஒன்று கடந்தோடனே எல்லாருக்கும் முன்னுக்கு பிடிச்சி ஏசுவான் வேணுமென்று போடுறான் அவளு ஒரு முடி கிடந்துட்டு என்ன மாலும் ஒன்று கிடந்துட்டு சாப்பாட்டுக்குள்ளோன்னே இவர் பெரிய சுத்தம் அவர் பெரிய ஆள் என்னடி கறி அடி கறி கோப்பா பறக்கும் கறியாகிருக்க கறி போங்கள அவளுக்கு எவ்வளவு வெக்கம் வரும் எவ்வளவு பேர் ஆக்கள் அவட சொந்தக்கா அவ உம்மா பாப்பா தான் நான் தங்கச்சி தான் ஆனா எல்லாருக்கும் முன்ன என் புருஷன் என்னட்ட கௌரவமா இருக்கான்னு காட்டிக்கிறதுக்கு ஆசைப்பட்டு இருக்கக்கொள்ள பக்குவமா இருக்கக்கொள்ள அடிச்சுட்றாரு கறியை தூக்கி ஒரு எறி கறியாயி இப்படித்தான் உங்களோட தங்கச்சி இப்படித்தான் எப்பவுமே ஒரு நீட் இல்லை எப்படி இருக்கும் ஒரு பலகீனமான ஆக்கள் சூசைட் பண்ணிடுவாங்க ஆக இப்படியாக ஒரு தவறை நாங்கள் 4 பேருக்கு மத்தியில் சுட்டி காட்டாம ஃபர்ஸ்ட் மனசுக்கு வைக்கணும் இவர் தப்பு செஞ்சிட்டா அதை மறைக்கிறேன் நம்மளோட வீட்டு ஒரு விருந்தாளி வந்திருக்கிறார் கூட்டாளி மாதிரி வந்திருக்காங்க இவ என்ன செய்யறா டீ எடுத்துக்கிட்டு வர சொன்னா டீயை கொண்டாந்து ஆம்பளைகளுக்கு கொண்டாந்து வச்சிருவான் சரியா
இப்போ தான் கல்யாணம் முடிச்சிருக்கோம் புதுசு மரம் ஒன்று மட்டும் தெரியா அவட ஃபேமிலி அப்படி கொண்டாந்து டீயை வச்சிருவான் வச்சோன்னா அவடத்தை வச்சு புடியங்கள் ஆம்பளைகளுக்குள்ளே வந்துக்கிட்டு முடிச்சு. இப்போ நைஸாக விடணும் அதை ரைட் மனசுக்கு வைக்கணும். ஓஹோ இவக்கு இது இன்னும் தெரியலை போல இருக்குது, இந்த சட்டம் இன்னும் தெரியலை போல இருக்குது, ரைட் இந்த விஷயம் முதல் பேசணும். அப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் முதல் ஆக்களுக்கு முன்னால் ஏசாமல் கண்டுக்காமல் நைஸாக கண்ணை காட்டணும். உள்ளுக்கு போகணும், கஞ்சாடு உள்ளுக்கு போகணும், போயிட்டுருவேன். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு மறைக்கும். மறைச்சதுக்கு பிறகு அதுக்கு பிறகு தான் இப்போ என்ன செய்ய போகிறோம், சொல்ல போகிறோம். அதை எப்படி சொல்லுறது? நம்மளோட கையில் சட்டையில் பருப்பு கொட்டினா முதல்ல என்ன செய்கிறோம், நாம் சோப்பு போட்டு கழுவணும். சும்மா கழுவினா போகாது, சோப்பு போடணும். அதனால் ஒரு தவறை திருத்துறதுக்கு சோப்பு போடுங்க. ஒரு உடுப்பை கழுவுறதுக்கு என்ன செய்ய போகிறோம், நாங்கள் சோப்பு போட போகிறோம். ஒரு தவறை திருத்துறதுக்கு சோப்பு போட்டு தான் திருத்தணும். நம்ம கதைக்கிறதுக்கே அப்படி சொல்கிறது. ஒரு ஆள் நைஸாக அப்படியே நழுவிக்கிட்டு ஒரு கதைக்கு வாரானண்டா போகிறான் சோப்பு போடுறான்னு சொல்லுவோம். நம்ம அந்த சோப்பு போடணும். அப்போ அந்த விஷயத்தை சுட்டி காட்டுறதுக்கு என்ன செய்யணும்டா, ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையை முதல்ல உருவாக்கணும். உருவாக்கி சுட்டி காட்டினால் அதை திருத்திடலாம். ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையை உருவாக்கணும். அப்போ இப்போ டீயை கொண்டாந்து வச்சுட்டான், எல்லாம் போய்த்தாங்க. இப்போ போய் எல்லாரும் போய்த்தாங்க தானே, போய் வாடிங்க பட்டாரனை கூட்டு டீ கொண்டு வர, டீ மடியாத என்ன நினைச்சிட்டீங்க. இப்போ சோப்பு போடாமல் கழுவிடி, சோப்பு போடாமல் கசக்கினா பிஞ்சிடும். சோப்பு போடாமல் போட்டு கசக்கினா அந்த மஞ்சள் போகிறதுக்கு சும்மா தேய்ச்சி பாருங்க, மஞ்சளோட சேர்த்து துணியில் ஒரு துண்டு கிழிஞ்சிடும். அப்படியே அவடம் அப்படியே நொறுங்கி அந்த உடுப்பை பார்த்தாலே தெரியும் என்னமோ செஞ்சிருக்கன்று, கசங்கிடும். அப்போ நம்மளோட உடுப்பு நல்லா இருக்கணும், அசிங்கம் மட்டும் போகணும், சோப்பு போடணும். அப்போ அதை சொல்கிற மெத்தட் ஒன்று இருக்குது. போய் அன்பா ஆறுதலாக மனசுக்குள்ளே வச்சு உட்கார்ந்து பேசும்போது தோளில் சாஞ்சி தலையை தடவி கொடுத்து மெதுவாக பேசணும். எங்கட வீட்டில் எல்லாம் எங்கட தாத்தா தங்கச்சிமார் ஆம்பளைகள் இருக்கிற நேரம் இப்படி வாரது இல்லை, நீங்கள் உங்களோட ஊர் பழக்கத்துக்கு செஞ்சிருக்கிறீங்க போல் எனக்கு தெரியுது, இனிமேல் அப்படி செய்கிறது நல்லமில்லை தங்கம். சோப்பு போட்டாச்சு, அந்த தங்கம் தான் சோப்பு. நல்லமில்லை தங்கம் வேண்டணும். அப்போ அவளுக்கு பிரச்சனை இல்லை, சரிடா இனி நான் அப்படி செய்ய மாட்டேன், ஒரு பிரச்சனையும் இல்லாமல் உடுப்பு நல்லா இருக்கும், கசங்காமல் இருக்கும். இப்போ கண் கசங்குதா, கண் கசங்கல்ல, இப்போ நல்லா இருக்கும். அடுத்தது இப்படி சொல்லும்போது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை தானாக வரும். சிலருக்கு பொண்டாட்டிக்கிட்ட அன்பாக பேசவே தெரியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஆக பிடித்தது அவரை பேரை இன்னொரு ஆள் சொல்கிறது தான். ஒவ்வொருத்தருக்கும் உலகத்தில் எத்தனையோ பாசைகள் இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச சொல் என்ன தெரியுமா? ஒவ்வொருத்தருக்கும் நமக்கு பிடிச்ச சொல் நம்மளோட பேரை இன்னொரு ஆள் சொல்கிறது தான். சில ஆக்களால் நம்மளோட பேரே நமக்கு வெறுக்கும். ஏன் தெரியுமா? அந்த ஆள் சொல்கிற ஸ்டைல் அப்படி இருக்கும். பாத்திமா, சரித்திரத்தில் பாத்திமான்ற பேர் ஒரு பிள்ளைக்கும் சொல்ல மாட்டான் இவன். இன்னும் அழகான பேர் அது, அதை கூப்பிடுற மாதிரியை பாருடா. ஏன்னா பாத்திமாண்டு கூப்பிடேன், பாத்திமாண்டு கூப்பிட்டா என்ன அழகா இருக்கு. கத்து பாத்திமாவே நஜி சாப்பிட்டு அந்த பேரே நல்லா இருக்காது. அப்போ அந்த அந்த பேச்சுக்கு ஒரு அழகான ஒரு மரியாதை இருக்கு. அந்த பேசுகிற விதத்தில் சில விஷயங்களை ஏற்றுக்கொள்வாங்க. மனித ஹியூமன் ஹண்டிங் என்று ஒரு வெப்சைட் இருந்துச்சு எல்டிடி இருக்கிற நேரத்தில். இப்போ அதை தடுத்துட்டான் இல்லை. இப்போ அப்போ அந்த வெப்சைட்டில் மனித வேட்டை எப்படி ஒருத்தரை நம்மளோட கருத்துக்கு கட்டுப்பட வைக்கிறன்னு சில உளவியல் கருத்துக்களை அப்போ எழுதிட்டு இருந்தான். உளவியல் கருத்துக்கள் எப்படி வசியம் பண்ணுற, எப்படி ஆள் சேர்க்குற, எப்படி நம்மளோட போராளியாக ஒரு ஆளை மாற்றுறது. தற்கொலை குண்டை கட்டி விட்டா போய் தற்கொலையை சந்தோஷமாக செய்வான், எப்படி அதை செய்கிறது? அதான் ஹியூமன் ஹண்டிங், மனுஷ வேட்டை. அப்படி ஒரு வெப்சைட் இருந்தது. அதில் எவ்வளோ தத்துவங்கள் எழுதினான்.
நம்ம சொன்னத்தை ஏற்றுக்கொண்டுருவான். அட சாக சொல்கிறோம் தந்தி சந்தோஷமாக வர்றான். இந்த குண்டை கட்டிக்கு போய் சாகு சந்தோஷமாக போகிறான். அப்போ எப்படி சொல்லியிருப்பான்? அதை சொல்கிறதுக்கு எவ்வளோ மெத்தட். எனவே நாம் ஏன் அதை விடணும்? நமக்கு அழகான ஒரு பண்பு இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி தந்திரி. எனவே சோப்பு போட்டு மார்க்கம் அந்த அந்த தவறை என்ன செய்த திருத்துற. அப்போ அப்படி இப்படி நிறைய விஷயங்கள். அதே மாதிரி தான் ஒரு ஹஸ்பண்ட் தப்பு செஞ்சிட்டார், ஒரு ஹஸ்பண்ட் தவறு செய்தார், ஒரு வீட்டுக்கு போகிறார், அந்த வீடு சரியில்லை, தப்பாக போகலை, ஒரு வீட்டுக்கு கூட்டாளி அவர் ஃப்ரெண்டு, அந்த வீட்டில் இருக்கிற பொம்பளைங்க சரியில்லை, இவர் அங்கே சாப்பிட்டாராம் பகலண்டு கோல் வந்துட்டு இவக்கு உங்களோட மாப்பிள்ளை அங்கே நைட் சாப்பிட்டாராமே, லஞ்ச் அங்கேயாம, அந்த வீட்டோட லட்சணம் தெரியும் தானே, அங்கே போகிற ஆம்பளைகளுக்கு நல்ல பேரே இல்லை என்று யாரோ கோல் பண்ணிடுவாங்க. அல்ஹம்துலில்லாஹ் ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது பின் அப்துல்லா. அப்போ ஒரு கணவன் ஒரு தவறை செஞ்சுட்டார், ஒரு தவறான ஒரு வீட்டுக்கு போய்த்தார். அவர் தவறான நோக்கத்தில் போயிருப்பார் அல்லது தெரியாமல் போயிருப்பார், என்னமோ தப்பு செஞ்சிட்டார் அவர். இந்த தகவல் வந்துட்டு வந்த உடனே அவர் அந்த வீட்டுக்கு போனண்ட எல்லாருக்கும் கோல் பண்ணி சொல்லி அம்பலப்படுத்திட்டோம்டா ஒரு ஆளுக்கு ரோஷம் வந்துடும். என்ன வீட்டை வருவான், கோலுக்கு மேலே கோல் வரும், உம்மா கோல் பண்ணி சொல்லுவா, டே நீ இதை எங்கே சாப்பிட்ட நீ கேட்பான். கூட்டாளி ரோட்டில் அங்கே லைனத்துக்கு நீ போன, உங்களுக்கு யாரு சொன்னேன், புள்ளதான் கோல் பண்ணி சொன்னேன், வைக்க வாப்பா கோல் எடுப்பேன், மகன் நீங்கள் எங்கே சாப்பிட்ட இரவு, வைக்க மர நான் கோல் டே நீ எங்கடா போன இரவு, வைக்க மர கூட்டாளி கோல் எடுப்பான், மச்சான் எங்கடா இரவு சாப்பிட்டேன், வைக்க மதினி கோல் எடுப்பான். இவனு கோலே வந்துக்கிட்டு இருக்கும். இப்போ பொண்டாட்டிக்கிட்டே வருவேன், என்ன நீங்கள் என்னத்துக்கு அங்கே போனேன், இந்த பகலைக்கும் அங்கே அம்ப வைப்பேன், கறி வண்டி கொடுத்து படுத்தாம்பா, என்ன பிரச்சனை சொல், திரும்ப கோல் போடு, நான் அங்கே சாப்பிட்ற மட்டும் இல்லை அங்கே தங்க போகிறேன், உனக்கு வேண்டதை நீ செய்யணும், முடிஞ்சு. அந்த அந்த ரோஷம் என்கிற ஒன்றை கிட்டி விட்டா அப்படி தான் முடிவெடுப்போம். அது பிள்ளை ஏன் நாம் அந்த முடிவு எடுக்க வைப்பான். இப்போ என்ன நடந்து போன அவ்வளோதானே, இதை நாசுக்கா சொல்லணும். அப்போ என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு மறைக்கணும். நல்லதாக போச்சு, யாரும் காணலை, என் ஹஸ்பண்ட் முக்கியம் தான் முக்கியம், ரைட் வந்துட்டார். வந்த உடனே இப்போ சோப்பு போடணும். என்ன சோப்பு போடுற, வந்த உடனே எரிஞ்சு விழக்கூடாது ஒரு நாள். ஏண்டா பெண்களுக்கு அந்த பிள்ளைகளை பிரச்சனையும் குசிநீர பிரச்சனையும் தான் பிரச்சனை. ஆம்பளைகளுக்கு வெளியிறங்கினா உலகமே பிரச்சனை தான். கடை வியாபாரம், செக்கு, ரிட்டன், வந்தவன் போனவன், இடையில் ஒருத்தன் குறுக்கால பைக்கில் கொண்டாந்து விட்டு அதில் ஒரு பிரச்சனை வம்பா வளர்ந்துக்கிட்டு இருக்கு. கோர்ட்டில் கேஸ் ஆயிடும், அவன் பொண்டாடி ஒன்றும் தெரியா, சும்மா ஒருத்தன் குறுக்கால விட்டு போட்டு அவனில் புலைய வச்சுக்கிட்டு உடனே அவன் போலீஸ் செல்வாக்கு போலீஸுக்கு கோல் பண்ணி செல்லி ஏறி இறங்கி அங்கே 1000 இங்கே 1000 கொடுத்து அப்பையும் பைக்கில் எடுக்க முடியாமல் ஆட்டோ பிடிச்சி விட்ட வந்து இறங்கக்கொள்ள இவன் பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணா டபுள் ஆகும். ஏற்கனவே சூட்டோட வாராது விறக்கொள்ள வாங்க நல்லா அலைஞ்சு திட்டே இல்லைங்க கொள்ள என்னன்னு போனாக்களுக்கு தெரியும் தானே. அந்த அந்த பெண்களை பழக்கம் ஒன்று நேரடியாக சப்ஜெக்டை சொல்கிறது இல்லை, குத்தி காட்டுறது. போனாக்களுக்கு தெரியும் தானே என்னத்தை சொல்கிறேன் வேண்டா பல்லார இந்த மாதிரி என்னத்தை சொல்கிறேன்னா சொல்ல முதல் கதையை வெளியில் சொல்ல அடித்து பல்ல காலடி கையில் கொடுத்து முடிஞ்சு. இதான் விஷயம். இப்படி கழுவினா பீய முடுப்பு. இப்போ சோப்பு போடணும். எப்போவுமே பெண்கள் நல்ல விஷயத்தை தெரிஞ்சு கொள்ளணும். புருஷன் வெளியிலேருந்து உள்ளுக்கு வந்தோடனே வீட்டு பிரச்சனை, பிள்ளைகள பிரச்சனை, எந்த பிரச்சனையும் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. முதல் அவருக்கு ஏதாவது பிரச்சனை இருக்காண்டு ஒரு டெஸ்டிங் வைக்கணும், ஒரு டெஸ்ட்டு வைக்கணும். வச்சது பிறகு தான் அந்த அந்த ஹீட் மீட்டரை வச்சு பார்க்கணும் எந்த லெவலில் இருக்குது, ரைட் நார்மலாக இருக்கு. அதுக்கு பிறகு தான் நாம் வீட்டு பிரச்சனை எடுத்து அங்கே கொடுக்கணும் அந்த மிஷினுக்கு. அந்த மிஷின் ஹீட்டாக வரக்குள்ள இன்னொரு ஹீட்டை கொடுத்தீங்கன்னா வெடிச்சிடும். வெடித்தா பெரிய பிரச்சனை. எப்போவுமே ஒரு ஹஸ்பண்ட் வெளியிலேருந்து வரக்குள்ள ஒன்றும் கட்டுறக்கூடாது. வந்து கூல், என்ன சாப்பிட்றீங்க, என்ன வேணும், என்ன ஒரு மாதிரியாக இருக்கிறீங்க, அந்த அந்த முகபாவனைகளை பார்த்து ஆள தெரிகிற ஒரு விஷயம் இல்லாட்டி என்ன கணவன் என்ன மனைவி. ஒரு மாப்பிள்ளையோட முகத்தை பார்த்து ஒரு பொண்டாட்டி கிட்டத்தட்ட மதிக்கணும். இவருக்கு என்னமோ பிரச்சனையோட வந்திருக்கார், இவர் நல்ல சந்தோஷமாக இருக்கிறார், இவர் ஒரு டென்ஷனில் இருக்கிறார் தெரியணும்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க ஆயிஷா நாயை பார்த்து, நீங்கள் எப்போ கோபமா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், எப்போ என்னோட இறக்கமா இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும்ண்டாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்போ ஒரு ஆளை பார்த்தோன்னே தெரியணும். அந்த அளவுக்கு மனைவியை பார்த்து ஒரு புருஷன் மதிக்கணும். முகம் சரியில்லை, அதே மூக்கு அவடத்தான் இருக்கும், கண் அவடத்தான் இருக்கணும். அந்த பேச்சு நட என்னமோ சம்திங் ராங், என்னமோ நடந்திருக்கு. வீட்டுக்கு யாரு வந்தன்னு கேட்கலாம், யாரு வந்த. அப்ப அந்த அளவுக்கு கொஞ்சம் இருக்கணும் நமக்கு. பொண்டாட்டி புருஷன் முகத்தை பார்த்து அப்ப வார ஒருத்தரை முதல் கூல் பண்ணணும். கூல் பண்ணி அவருக்கு வேற பிரச்சனை இருக்குதான்றதை முதல் பண்ணணும், பார்க்கணும். பார்த்தது பிறகு இப்ப சோப்பு போடணும். அந்த சோப்பு போடுற அழகா நம்மளோட கையில் எடுத்து வச்சு அணைச்சி தான் போடுறோம், விளங்கிட்டா? அப்போ நாங்கள் என்ன செய்யணும்டா, பக்கத்தில் போய் இருந்து நெஞ்சில் சாஞ்சி அணைச்சி நல்லா ஸ்டார்ட் பண்ணணும். ஊருக்கு ஒரு கதை ஒன்று போகுது தெரியுமான்னு கேட்கணும். நான் நம்பல, எனக்கு உங்களை நம்பிக்கை இருக்கி. இவங்க எத்தனை பேர் சொன்னாலும் நான் நினைச்ச மாட்டேன், உங்களை தப்பாக நினைக்க மாட்டேன். நீங்கள் என்ன இடத்த போகிறதாம், அந்த இடத்துல உள்ள பொம்பளை சரியில்லையாம், நேரத்தோட இப்படி இப்படி எல்லாம் கேஸாம். நீங்கள் சும்மா தான் போனாலும் பார்க்குறவங்க தெரியும் தானே, பனை மரத்துக்கு கீழே இருந்து பாலை குடித்தாலும் கல்லுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி கதைக்காங்க. எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு உங்களை நம்பிக்கை இருக்கி. ஆனால் 4 பேர் கதைச்சி உங்களோட வாப்பாக்கு இந்த கதை போன அந்த மனுஷன் கவலைப்படுவாரே என்று தான் நான் யோசிக்கிறேன். போட்டாச்சு சோப்பை. இப்போ வாப்பாரு வேறு, ஆஹா இவள் எவ்வளோ நம்பிக்கை வச்சு நம்மள்கிட்ட இருக்காள், எவ்வளவு அருமையாக எடுத்து வைக்க அந்த சப்ஜெக்டை. நியாயம்தான். 4 பேருக்கு இந்த கதை வித்தியாசமாக போனால் நம்மளோட குடும்ப கௌரவம் என்ன ஆகுறது? நம்ம போன இடம் ரொம்ப தப்பாக போச்சு. எனவே அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை வெளியில் அமைக்கணும், வீட்டுக்கு போகக்கூடாது. அந்த போன ஆளெல்லாம் தப்பாக பார்க்குறாங்க. ஸோ தப்பு செஞ்சிட்டேன்டி, நல்ல நானும் அதை தான் சொல்ல பார்த்தேன். உங்களுக்கும் எதிர்த்து பேசுகிற மாதிரி வரப்படாதே, நானும் அதை தான் பார்த்தேன்டா. நீங்கள் அவர் நல்ல, நீங்கள் அவரோட பழகுங்க. ஆனால் அவரோட கடையிலையும் நம்மளோட வீட்டிலையும் இருக்கட்டும், ரோட்டில் இருக்கட்டும், ஆனால் அவரை வீட்டை போகாதங்கடா, உங்களுக்கு என்னவோம்டா நான் தாங்க மாட்டேன் என்று ஒரு கொஞ்சம் கண்ணீர். அது பொம்பளையிலையும் சொல்ல தேவையில்லை, அப்படி கண்ணை பொத்தினா வெறும், அப்படி சும்மா வெறும் எடுத்து விட்டா முடிஞ்சு. சோப்பு போட்டாச்சு, சோப்பு போட்டு குளோரினும் போகிறது தான் கண்ணீர் வடிக்கிறேன். ரைட், எல்லாம் சேர்ந்து ஊத்த வைத்துரும். அப்போ உடுப்புல அடையில ஒரு அசிங்கம் பட்டா, ஒரு அழுக்கு பட்டா மறைக்கிறோம். 2வது சோப்பு போகிறோம், கழுவுறோம். இதுதான் நம்மளோட முதல் விஷயமா இருக்கணும். இப்போ நெருக்கம் தான் இருக்கும், பிரச்சனைகள் என்ன செய்யும், ரொம்ப குறையும். இந்த விஷயம், இந்த உடுப்பு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்த ஒரு விஷயத்தை பாருங்க, இந்த உடுப்பு, இந்த ஆடை எப்பவும் நம்மளோட மானத்தை அது பார்க்கும். இன்னொருத்தன் நம்மளோட மானத்தை பார்க்காம அது காக்கும். இதுதான் உடுப்பு. இந்த உடுப்பு என்ன, அல்லாஹ் உதாரணமாக சொன்ன இந்த உடுப்பு இருக்குது இல்லையா, ஒரு மனைவி உங்களுக்கு ஆடை என்றா, இந்த மனைவி நம்மளோட மானத்தை பார்ப்பா, இன்னொருத்தி பார்க்காம அவ தடுப்பா. தடுப்பாண்டா என்ன அர்த்தம்? இந்த மனைவி நம்மளை சரியாக திருப்திப்படுத்தினா நமக்கு இன்னொருத்திட்ட போக வேண்டிய தேவையும் இல்லை. அதே மாதிரி தான் ஒரு ஆம்பளை ஒரு பெண்ணுக்கு ஆடையண்டா அவமானத்தை அவர் பார்ப்பார், இன்னொருத்தன் பார்க்க வைக்கவும் மாட்டான், அதுக்கான சந்தர்ப்பமும் கொடுக்க மாட்டான். பக்காவாக இருக்கணும், சரியா இருக்கணும். அது சரியா இருக்குதா? அதில் இல்லை, அதில் நாங்களே வீக். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, எந்த ஒரு பெண்ணும் தன் கணவனுக்கிட்ட இன்னொரு பெண்ணை வரணிக்க வேண்டாம். அப்போ ஒரு பெரிய ஒரு பிரச்சனை நடக்குது. என்னண்டா, ஒரு பொண்டாட்டி புருஷனுக்கிட்ட இன்னொருத்தி நல்லா கதைக்குது, அவள் இன்னும் அழகண்டா, சும்மா கழுவி போட்டு கை வைக்கணும், சும்மா இருக்கிற சங்க ஊதி கெடுக்கிற மாதிரி அதை பார்க்கணும் போல இருக்கு மாதிரி அவனுக்கு. எதுக்கு இதுன்னு கேட்குறான். அதுக்காக வரணிக்கு இன்னும் பொண்டாட்டி இன்னொரு ஃபேமிலியே வரணிப்பாங்க. அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படியா இப்படியாமண்டு சில ரகசியங்கள், சில சொல்லக்கூடாத விஷயம் பொம்புலன்ற அடிப்படையில் சொல்லிடுவான்.
அதை கொண்டே புருஷனுக்கிட்ட சொல்லி அவள் அப்படி இப்படி அப்படி இப்படி அப்படி அப்படி கண்டு கொண்டு ஒன்று இவனுக்கு இப்போ அங்கே ஆசை வந்து மரம். அதே மாதிரி தான் ஒரு ஆம்பளையை கொண்டு இன்னொரு பொம்பளை கிட்ட புருஷன் போட்டு என்ன செய்யப்படாது, வரணிக்கக்கூடாது. இது ரெண்டும் எதில் நடக்கும் தெரியுமா? பொண்டாட்டியும் புருஷனும் உட்காந்து படம் பார்க்குறதுல நடக்கும். படம் போகுதுல்ல, அந்த படத்தில் ஒரு கதாநாயகியை அவர் ரசிப்பார், கதாநாயகனை இவர் ரசிப்பா. ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் மீறிக்கிட்டு இருக்கு. அப்போ ஒரு ஆசை மாறும். நல்ல சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு குடும்பத்தில் இதாங்க நமக்கு வாழ்க்கை, இதான் நமக்கு ஹஸ்பண்ட், இவர் தான் நமக்கு மாப்பிள்ளை என்று போகும்போது இன்னொருத்தனில் ஆசை வந்துட்டு, அழகு வந்துட்டு, அப்படி என்று வந்துட்டு என்றால் பாரிய பிரச்சனைகள் வந்துடும். அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய அந்த ஹதீஸை பாருங்க, அதுக்கு பொருத்த மாதிரி. எனவே நம்மளோட உடுப்பு நம்மளோட மானத்தை பாதுகாக்கிற உடுப்பாக இருக்கணும். நம்மளோட உடுப்பு நம்மளோட மானத்தை பாதுகாக்கணும், மறைக்கணும். ஆனால் அது நம்மளோட மானத்தை பார்க்கணும், அதில் எந்த பிரச்சனையும் அவ்வளவும் இருக்கணும். இது இருக்குதா? இதில் சில பிள்ளைகள் வார நெருங்கி பழக விடுற இந்த உடுப்பு நம்மளோட மானத்தை மறைச்சிக்கிட்டு இருக்கக்குள்ள நெருங்கி பழக விடுறோம். நம்ம எப்படி நெருங்கி பழக? தனிமையில் பேச விடுறோம், டிரைவரோட தனியை விடுறோம். நெருங்கின உறவும் அருமையும் பக்கத்தில் இருக்கிற அருகாமையும் பாசத்தை கொண்டாந்து வச்சிடும். பக்கத்தில் இருந்து பழக 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 அசிங்கம் மறைந்து அன்பு பெருகும். இது சாதாரணமான ஒரு தியரி. அந்த வீட்டில் இருந்து படித்த பிள்ளை, அந்த வீட்டில் ஒரு வழி இருக்க மாப்பிள்ளையே வாரதில்லை, ஒரு கருப்பி, அழகே இல்லை. அங்கே இருந்து 2 வருஷம் படித்தவனுக்கு அங்கே பண்ணி நாவலை தான் பண்ணும், அதான் அழகுன்றுவான். அந்த நெருக்கமாக இருந்து பழகினது பாசமாக மாறிடும். இன்றைக்கு என்ன நடக்குது? இந்த வரம்பை மீறுறோம். நாம் மானத்தை மறைக்கணும், மானத்தை பாதுகாக்கணுங்கிற வரம்பை மீறி என்ன செய்யறா? சோசியலிச வாழ்க்கை வாழ்கிறோம். நம்ம இன்னைக்கு கேள்விப்படுறோம், எப்படி மறைஞ்சு வாழ்ந்து ஓடிட்டான், டிரைவரோட ஓடிட்டான். டிரைவரோட சும்மாவா ஓடுவான்? டிரைவரோட ஓடுறதா இருந்தால் நேரத்தோட எவ்வளோ பிளான் நடந்திருக்கணும், எவ்வளவு நெருக்கமான பேச்சு போயிருக்கணும், எவ்வளவுக்கு அவள் நம்பியிருக்கணும். என்ன நடந்த? இவர் போட்டுக்கு இருந்த உடுப்பு வலி இருந்திருக்கிறது, லூஸ். இவர் போட்டிருந்த உடுப்பு ஃபிட் இல்லை, முடிஞ்சு. எனவே இந்த அனாச்சாரங்களுக்கெல்லாம் காரணம் நம்ம ஆடைங்கிற விஷயத்தில் கவனம் இல்லாமல் இருக்கிறது. இன்டர்நெட்டை போட்டு கொடுத்துருவோம், ஃபோனை கொடுத்துருவோம், ஸ்கைப்பை கொடுத்துருவோம், ஃபேஸ்புக்கை கொடுத்துருவோம், ஃப்ரீடம் தனியை போக விட்டுருவோம், வேலை செய்கிற இடத்துல விட்டுருவோம், ஃபங்க்ஷன் என்று விட்டுருவோம். ஒரு பாதுகாப்பு கொடுக்கல. நாம் உடுப்பாக இருந்து பாதுகாக்கணும். அது ஆம்பளை பொம்பளையும், பொம்பளை ஆம்பளையும் உடுப்பாக இருந்து பாதுகாக்கணும். பாதுகாத்தா இந்த பிரச்சனை வராது. அப்படி என்று நம்ம என்ன செய்யணும்? யோசிக்கணும். 2வது விஷயம், இந்த ஆடைக்கும் நமக்கும் இடையில் உள்ள பொருத்தப்பாடு பார்க்கணும்னு நான் சொன்னேன். பொருத்தப்பாடு பார்க்கணும். அல்லது இந்த ஆடை இப்படித்தான் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் அந்த ஆடையை நாங்கள் மெயின்டைன் பண்ணலாம். நமக்கு பொருத்தமான ஆடையை நாங்கள் வேண்டி எடுத்திருக்கணும். அல்லது வேண்டி எடுத்த ஆடோட தன்மையை நாங்கள் புரிஞ்சு நடக்கணும். ரைட், இந்த உடுப்பு ரொம்ப நைஸ், இந்த உடுப்பு ரொம்ப நைஸான உடுப்பு, இந்த உடுப்பை இந்த இடத்துல இப்படித்தான் பாவிக்கணும். இது இருந்தால் கசங்கும் பின்னுக்கு. அப்போ இதை கொஞ்சம் உசத்தித்தான் நாங்கள் ட்ரௌசரை சீட்டில் வச்சு தான் உட்காரணும். இந்த உடுப்பில் தண்ணி பட்டா இப்படி ஆகும், இதை தண்ணி படாம உசத்தணும். இது இப்படித்தான் அப்படின்னு தெரிஞ்சிருந்தோம்டா நம்மளோட ஆடையை நாங்கள் மெயின்டைன் பண்ணுறது லேஸ். ஒரு ஹஸ்பண்ட் இப்படித்தான் அவரோட பர்சனாலிட்டி என்று பொண்டாட்டியை தெரிஞ்சுக்கணும். ஒரு பொண்டாட்டியை இதுதான் இவரோட பர்சனாலிட்டி, இவரோட பர்சனாலிட்டி தான் ஒரு புருஷனை தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சிருந்தா மெயின்டெனன்ஸ் லேஸ். இன்றைக்கு என்ன நடக்குதுண்டா, நம்மளோட பர்சனாலிட்டிக்கு நம்மளோட வைஃப் எதிர்பார்க்குறோம், வைஃபோட பர்சனாலிட்டி புருஷனை எதிர்பார்க்குறான். இவர் இப்படித்தான் இருக்கணும்னு எதிர்பார்க்க. அது வாழ்க்கைக்கு ரொம்ப கஷ்டம். இவர் இப்படித்தான் நினைக்காட்டி வாழ்க்கைக்கு கஷ்டம். இன்றைக்கு உதாரணத்துக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகள் இந்த பர்சனாலிட்டி டிஸார்டர். பர்சனாலிட்டிங்கிறது ஒருத்தர தன்மை, ஒருத்தர பொலிசின்னு சொல்லுவோம். அவன் கொள்கை, அவன் பொலிசி, அவன் ஸ்டைலு, அவன் பண்பு, இதுதான் பர்சனாலிட்டி. ஒருத்தர பண்பு அப்படி சொல்லலாம்.
ஒருத்தர பண்பு, அது பர்சனாலிட்டி. அது சிலருக்கு சிலது வித்தியாசமாக இருக்கும். கூடுதலாக பிரச்சனையும் கோபமும் பார பர்சனாலிட்டி எது தெரியுமா? கூடுதலாக பிரச்சனை கோபம் பார பர்சனாலிட்டி என்ன தெரியுமா? ஒரு சிலர் இருப்பாங்க கடும் நீட்டாக இருப்பாங்க, பக்காவா நீட், கடும் நீட். அவங்களுக்கு வீட்டில் சோப் பாத்ரூமில் விடத்தண்டா விடத்தான் சோப் இருக்கணும், ப்ரஷ் இருக்கிற இடத்த ப்ரஷ் இருக்கணும், ஃபோன் சார்ஜர் விட தணிக்கணும், ஃபோன் விட தணிக்கணும், செருப்பு இங்கே தான் கலட்டணும், ஊத்த உடு பிஞ்சரிக்கணும், கழுவினோடு பிஞ்சரிக்கணும், அயன் பண்ண உடுப்பு அங்கரிக்கணும், அயன் பாக்ஸ் விடத்தரிக்கணும், லைட்டர் விடத்தரிக்கணும், சார்ஜர் லைட் விடத்தரிக்கணும், ஒவ்வொன்றும் விட தண்ணி இருக்கணும். இப்படி தான் நீட்டாக இருக்கணும், குப்பையாக இருக்கக்கூடாது. அந்த மாதிரி எல்லாம் க்ளீனாக இருக்கணும். இந்த ஜன்னல் சீலை எடுத்து இப்படி சுருக்கி ஒழுங்காக கட்டி வை, இல்லாட்டி விரிச்சி வை. அப்படி ஒரு பர்சனாலிட்டி இருக்குது. அவங்க கடும் நீட்டாக இருப்பாங்க, அவங்க வாக்கு மீறாதாக்களாக இருப்பாங்க. அவங்க சொன்ன டைம் 8 மணிக்குன்னா 8 மணி அப்படி இருப்பாங்க, அப்படி இருப்பாங்க. இவங்களோட பர்சனாலிட்டிக்கு மத்தாக்கள் இல்லாட்டி இவங்களுக்கு கோபம் வரும். இவங்க தான் கடும் சண்டைக்காராக்களும் இருப்பாங்க. நம்மளோட வீட்டில் அப்படி ஒரு பிள்ளை இருந்துட்டு வைங்க, நமக்கு 2 பொம்பளை பிள்ளைண்டு வைங்க. ஒருவள் கரெக்ட் சீப்பு விட தணிக்கணும்டா, சீப்பு அவளோட ரூமுக்கு அப்படி புக்கெல்லாம் செட்டியாக நீட்டாக கண்ணாடி மாதிரி ரூம் சும்மா சூப்பராக வரைக்கும். திடீரென்று ஒரு சத்தம் ஒன்று வரும், அம்மா என்ற ரூமுக்கு ஆள் வந்து, என்னம்மா உங்க ரூமுக்கு ஒத்துரு மேல இல்ல வந்துருக்கு, இங்க பாரு மேசைய பாரு, புத்தகம் எல்லாம் குழஞ்சிருக்குது, ஆறு வந்து வெண்ணடி இந்த புத்தகத்தை எடுத்து அடுக்கி வைக்கணும். அது இல்லை, ஆறு வந்த. இப்ப அவட பர்சனாலிட்டி என்னண்டா, புத்தகம் நீட்டா இருக்கணும், தங்கச்சி வந்தா வந்துட்டு போகணும், இந்த புத்தகத்தை குலைக்கிறது. அவள் வந்து பேனை ஒன்று தேடி இருப்பாள், இந்த புத்தகத்தை சரிச்சு தேடுவாள், மறு அதை எடுத்து வைக்க மாட்டாள், அதை சரிச்சு தேடுவாள், லாச்சை தொடர்ந்து பார்த்து போட்டு மூடாமல் போவாள், எல்லாம் செஞ்சு விட்டு போனால் இவள் வருவாள். ரூம் வித்தியாசமாக இருக்கும். அவட பர்சனாலிட்டிக்கு அது பிள்ளை. லாச்சு திறந்திருக்குது, புத்தகம் சரிஞ்சிருக்குது, கொப்பி கிழிஞ்சிருக்குது, ஊடு 2ஆகும். அம்மா எங்க பெட்டிய யுத்தம் நடக்கும். இப்போ தங்கச்சிக்கார் இப்போ என்னடி உனக்கு மட்டுமா அந்த ஊடு சொந்தமாம்பாள், எனக்கு மட்டும் இந்த ரூம் சொந்தமாம்பாள், நீ போ அப்படின்னு. நீ போடியாண்டா எங்க ராஜா உம்மா நடுவில் ஆண்டவனே 2 எனக்கு பிறந்த பிள்ளைகள் தான் ஆண்டுக்கு நிற்பான். இதுதான் பர்சனாலிட்டி டிஸார்டர் பிரச்சனை. இதுக்கு காரணம் என்ன? பொதுவாக இப்படி ஒரு புருஷன் இப்படி ஒரு பொண்டாட்டி மாட்டினா அந்த வாழ்க்கை சுபஹானல்லாஹ் சல்லுத்தான். இப்படி ஒரு பொண்டாட்டி இல்லாட்டி இப்படி ஒரு புருஷன், சில புருஷன் இப்படி அப்படின்டா 20 வருஷத்துக்கு முன்ன, 10 வருஷத்துக்கு முன்ன, 12 வருஷத்துக்கு முன்ன கதைச்ச கதையை உண்டு நினப்பு வச்சிருந்து இப்போ கதைப்பான். சில மாப்பிள்ளமார் சில இடத்துல குலைஞ்சோன்னே 95ஆம் ஆண்டு அவங்க வாப்பா வந்து கதைச்சது இன்னும் மறக்கலடி அம்பா, இன்னமும் நினைப்பு வச்சுக்கிறீங்க. அந்த பர்சனாலிட்டி நினைப்போடடி. ஆண்டு மட்டும் இல்லை, 4ஆம் மாதம் 18ஆம் தேதி சனிக்கிழமை காலத்தால லேசான மழை பெய்ய கொள்ளன்னு சொல்லிடுவான். ஆண்டவனே என்னடா இது, இந்த மனுஷனோட வாழை மறக்கவே மாட்டேங்கிறான். அந்த பர்சனாலிட்டி ரொம்ப, ஆனால் நல்லவங்க அந்த பர்சனாலிட்டி இருக்கிறார்கள், பியோ நல்லா இருப்பாங்க. இவங்க என்ன நினைக்கிறாங்கண்டா, நம்மளோட பர்சனாலிட்டிக்கு பொண்டாட்டி இருக்கணும்னு நினைச்சாங்கண்டா கடும் பிரச்சனை. ஒரு பொம்புல அந்த பர்சனாலிட்டியில இருந்து நம்மளோட பர்சனாலிட்டிக்கு புருஷன் இருக்கணும்டா குடும்பத்தில் சண்டை, புருஷனோட ஒரே சண்டை. 1000 நாள் செல்லிருக்கு, உடுப்பை கலட்டினா இப்படி போடாதங்க. 1000 நாள் இல்லை, ஒரு 2-3 வருஷம் மஜல் இருப்பாள். கல்யாணம் முடிச்சு 12 வருஷம் மஜல் இருப்பாள். இவர் பர்சனாலிட்டி கலட்டுற இடத்த ஓரமாக தூக்கி போடுறது, போயிட்டே இருக்கிறது தான். என்னடி கலட்டின சாரனை இப்படி உதறி மாட்டிச்சு இப்படி நீட்டாக வைக்கணும் ஐயா, உனக்கு விருப்பம் வேண்டா எடுத்து கழுவி, இல்லாட்டி நாம் ஆறனோட அவன் போய்த்துருவான் பைசிக்கல் எடுத்து. இவரை உங்களை திருத்தவே இயலாம், பெரிய பிரச்சனை. இது ஒரு பிரச்சனை படுற இடமா? இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? கலட்டி போட்ட சாரன்ல ஒரு பிரச்சனை வருமா? குடும்பத்துக்கு சின்ன சின்ன சண்டைகள் என்ன நடக்குது பாருங்க. அப்ப இந்த பர்சனாலிட்டி என்ன செய்யறா, முதல்ல நம்மட இந்த உடுப்பு இப்படி தாண்டு நினைக்கணும். நாம டேய் இந்த இந்த மற்ற ஷர்ட்டண்டா நான் உட்காருவேன், ஜுப்பாவண்டா ஜுப்பாவை மெயின்டைன் பண்ற கடும் கஷ்டம். ஷர்ட்டோட மோட்டர் பைக்கில் ஏறி இருப்பேன், போன் இடத்த அப்படி பெட்டில் சாய்வேன். ஜுப்பா அப்பா ஜுப்பா கசங்கினா பல்லாருன்னு தெரியும். ஜுப்பா மெயின்டெனன்ஸ் கடும் கஷ்டம். ஜுப்பா அப்படி நைஸ் அடிக்கணும், மெதுவாக இருக்கணும், மெதுவாக எழும்பணும், நைஸாக பார்க்கணும்,
அப்போ ஜுப்பா இப்படித்தான் என்றா அதுக்கு என்ற ஸ்டைல் வேறு, என்ற நடைமுறைகள், என்ற வேகங்கள் வேறு. ஜுப்பா போட்டுக்கு ஃபுட்பால் விளையாட மாட்டேன் நான், இது சேட்டை மாற்றிக்கு வரேன். இது இப்படித்தான் என்று தெரியும். எனவே நாம் அடுத்தவங்களுடைய பர்சனாலிட்டியை விளங்கி புருஷனார் இப்படித்தான் நினைச்சா கோபம் வராது. நம்ம ரோட்டில் போகக்குள்ள ஒருத்தர் முட்டிக்கு போய்த்தான், பக்கத்தில் ஒரு ஆட்டோக்காரன் நெஞ்சில் சந்தில் அடிச்சு விட்டு போய்த்தான்டா, பைசிக்கலை ஸ்டார்ட் அடிச்சு சும்மா போகும், ஆட்டோவுக்கு பின்னால் பைக்கில் போகும், கண்ணாடி அடிச்சுட்டு போய்த்தார் அவர். போய் அப்படியே போய் ஒரு யூட்டர்னில் போட்டு வெட்டி நிப்பாட்டி நெல் என்ன சேரன் கேட்பேன், என்ன சேரம் எப்படி ஆட்டோ ஓட்டுறேன், லைசன் ஆடுற சந்தை அடிச்சு பல்லுக்களை கட்ட கபனம் அவனு மைண்டு பிஸ்னஸ். இதை சொல்றதுக்கு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் மோட்டர் பைக்கில் எடுத்துக்கு ஓடி இருப்பேன். அடிக்கிறதெல்லாம் இல்லை, இதை சொல்றது சொன்னாதான் ரிலாக்ஸ். அது பிறகு மோட்டர் பைக்கில் ஸ்லோவாக வருது, போக கொலைச்சுமா பூந்து போகும், வேற கொலைச்சுமா நோமலாக வருது. கதைச்சிட்டோம் ரைட் வருவார். அப்படியே வீட்டை போய் தாத்தாட பிள்ளைய தூக்குவார், சரண்டு அடிச்சு விட்டுருவான் மூத்திரத்தை. இப்ப மோட்டர் பைக்கில் எடுத்து விரட்டி போய் பிள்ளைட கழுத்தை பிடிச்சி தூக்கி மவனே அப்படி சொல்லுவாரா? இப்ப தாத்தாவை கூப்பிட்டு, ஜெய் உண்ட புள்ள செஞ்ச கட்டித்தனத்தை பார், மாமாவை அசிங்கப்படுத்தி போட்டான், பிடி பிள்ளையம்போ சந்தோஷமா கோபம் பெற மாட்டாது. இவர் இப்படித்தான், பிள்ளைண்டா இப்படித்தான். ஆனா ஆட்டோக்காரன்டா இப்படி இல்லைன்னு நினைச்சோம், கோபம் வருது. எப்ப கோபம் வருது? இப்ப நம்மளோட புருஷன் இப்படித்தான் என்று நினைச்சா கோபம் வராது. சாரன் கிடக்கும், போவோம் முன்னுக்கு சாரன். இவர் இப்படித்தான், கலெக்டர் இடத்த காலால் உதறி போட்டு போவார். இப்போ கோபம் வருமா? இவர் இப்படித்தான், சாரத்தை எடுத்து மடிச்சு கொண்டே வைப்போம். நாம ரூமுக்கு போகிறோம், ரூமில் புத்தகம் கழிஞ்சு கிடக்கு. எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கு, இவள் வந்தாலே ரூம் இப்படித்தான், என்ன செய்யறது, அடிக்கி வைப்போம், நம்மளோட தங்கச்சி தானே, முடிஞ்சு. அப்ப இவர் இப்படித்தான் என்று நினைக்கும் போது பிரச்சனை வராது. நம்மட பர்சனாலிட்டியில மத்தாள் இருக்கணும் என்று நினைச்சோம், சந்தோஷமே. ஏண்டா ஒருத்தர் பர்சனாலிட்டியை மாத்துறது கடும் கஷ்டம், வராது. அது இயல்பாக இயற்கையாக வளர்ந்தது. பர்சனாலிட்டி என்பது ஜீன்ல வந்தது, மரபணுவில் வாரது. அதை மாத்துறதுங்கிறது கடும், என்வாயன்மெண்ட் சூழலை மாற்றணும், இல்லாட்டி கடும் கஷ்டம். எனவே சிம்பிள், இவர் இப்படித்தான், முடிஞ்சு. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு வர பிரச்சனை என்னன்னு தெரியுமா? அன்பை இட போட்டு பார்க்கறது. எனக்கிட்ட கவுன்சிலிங் வாரத்தில் நிறைய கேஸ் இப்படி வாரம். என்ன ஒரு ஸ்டோரி வந்துருந்துச்சு, என்னண்டு காலிக்கோட்டுக்கு போய் ரிட்டர்ன் வந்திருக்கு. காலிக்கோட்டில் போய் கேஸ் எல்லாம் பார்த்து முடிச்சு, கடைசியாக காலியார் தலாக் கொடுக்குறதுக்கு முன்னால் 2 வருஷமாக கேஸ் வைத்து ரைட் வார மாதம் 18ஆம் தேதி உங்களுக்கு காலிக்கோடு இந்த தலாக் பிரிச்சு விட்ற ஒரு கவுன்சிலர்கிட்ட இவங்களை பிரிக்கிறதுல குற்றம் இல்லைன்ற ஒரு கடிதம் எடுத்துக்கிட்டு வாங்கன்ட்டு அனுப்பிவிட்டாங்க. என்று அவன் காலியார் லேசில் பிரிக்க மாட்டாங்க, விளங்கிட்டான். அவன் ஒரு எவிடன்ஸ் வைப்பான் ஃபைலுக்கு. ஒரு கவுன்சிலரும் சொல்கிறார் இவங்களை சேர்ந்து வாழ்கிறத விட பிரிஞ்சு வாழ வைக்கிறதா நல்லமென்னு சொல்கிறார் என்ற ஒரு எவிடன்ஸ் வைக்கணும். அப்போ உங்களோட ஏரியா கவுன்சிலர்கிட்ட போய் நீங்கள் ஒரு லெட்டர் ஒன்று எடுத்துக்கிட்டு வாங்கன்னு அனுப்பிவிட்டாங்க. 2 பேரும் வராங்க. அவங்களே டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி இன்னார்கிட்ட போகிறோன்னு 2 பேரும் ஒரு டேட்டுக்கு வாங்க. அவர் வேறு ஆட்டா, அவள் வேறு ஆட்டா வர வந்தாச்சு. அந்த தள்ளி ஒரு ஆள், இங்கே ஒரு ஆள். என்னம்மா பிரச்சனை? ஒரு கடிதம் தாங்க. என்ன கடிதம்? 12 மாதம் தவணை காலிக்கோட்டில் கேஸ் முடிய போகுது, இவரும் எனக்கும் வாழ இயலாது என்ற ஒரு கடிதம் தாங்க. சொல்லித்தராள் அவள். என்னப்பா வைஃபுக்கு என்ன கேட்கா, என்ன செய்ய? ஓ அவ கேட்குற தொழிலை கொடுங்க, என்ன வேணே அங்கே அதாவது அப்படியா கடிதம் கொடுக்குற கவுன்சிலர்? அதுக்கு கடிதம் எழுதுறதுக்கா கவுன்சிலர்? சரி கடிதம் தார, நீங்கள் கேட்டால் கடிதம் தந்தா எனக்கு கொண்டும் குறைஞ்சி போகல, ஒரு பேப்பர் துண்டு தான், அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் எங்களுக்குன்ற ஒரு ரூல்ஸ் ஒன்று இருக்குது, சும்மா கடிதம் கொடுக்கப்படாது. எங்கள்கிட்ட என்ன பிரச்சனை எங்கள்ட ஹெட் ஆஃபீஸில் கேட்டாங்கன்னா நாங்கள் என்ன சொல்கிறது? லஞ்சம் பண்ணி கடிதம் கொடுத்தோண்டு கேஸ் ஃபைல் பண்ணிடுவோம். சொல்லுங்க என்ன பிரச்சனை? அது 3 வருஷம் 2 வருஷமாக கோர்ட்டில் கேஸ் அங்கே செல்லியாச்சு, இல்லை அங்கே கேளும் பாப்பா, இன்னைக்கு அங்கே போக நேரம் இல்லை தானே, வந்துட்டீங்க சொல்லுங்க என்னண்டா நீ ஸ்டார்ட். அது அவ
என்னடா அவர் என்னோட இறக்கம் இல்லை, சும்மா அவரை பேருக்கு பிள்ளைகளுக்கு பதிவு வைக்க என்ன கல்யாணம் பண்ணிக்கார் அவர் எடுத்தறிஞ்ச ரைட் சொல்லக்கொள்ள அவன் கண் கலங்குது. அப்போ ரைட் சம்திங் ராங். இவள் கதைக்கக்குள்ள நான் அங்கே பார்க்குறேன், கண் கலங்கி இப்படி துறைங்க. ஒரு ஆம்பளை லேசாக குளற மாட்டான். அப்பா நீ என்ன வாப்பா பொண்டாட்டியோட இறக்கம் இல்லையா உனக்கு? சொல்லி விளங்கையா போகுது உங்களுக்கு. ரைட் அங்கே வருது விளக்கம், சொல்லி விளங்கையா போகுதுங்க. ரைட் இங்கே வாங்க, என்னம்மா ஒரு சம்பவம் சொல்லுங்க. என்னன்னா இவருக்கு என்னோட இறக்கம் இல்லை, இவருக்கு வேறு ஆக்கள் கடையில் நிற்கிற பொம்பளை இவியலோட இறக்கம். அங்கே டெலிஃபோன் காய்ச்சி சிரிச்சு சிரிச்சு கேட்பார், நம்மளோட காய்க்க மாட்டாரு. ரைட் என்னன்னொன்னு இவட பர்சனாலிட்டி சரியான ஒரு அன்பை வெளியில் காட்டுற பர்சனாலிட்டி. அவட ஃபேமிலி பேக்ரவுண்ட் அப்படி. இவ எடுத்து வளர்க்கப்பட்ட ஒரு பிள்ளை, மாற்று மதத்திலிருந்து ஒரு சரியான ஒரு வசதிக்காரன் பிள்ளை இல்லாததுக்கு இதை வாங்கி வளர்த்து இஸ்லாத்துக்கு எடுத்திருக்கான். அவன் எப்படி இந்த பிள்ளைய வளர்த்திருக்கான்டா, ஏலவல் படிக்கிற நேரம் சோறு தீத்தி விட்டுருக்கான் பாப்பா. ஒன்றும் வேண்டி கேட்கறதுல எல்லாம் மேசைக்கு வந்துடும். தலைக்கு போகிற எண்ணெய் முடியுதாமண்டா எண்ணெய் 2 போத்தல் இருக்கும். ஸ்லைட் ஒன்று அப்படியே பழசாகுதா, உடையத்தை வில பழசண்டா அடுத்த ஸ்லைட் வருது. அப்படி அன்பை காட்டி வளர்த்துட்டான். இவர் விரும்பி தங்களையா முடிச்ச, அன்பு வச்சு தங்களையா முடிச்ச இந்த பிள்ளைய இஸ்லாத்துக்கு எடுத்த ஒரு அந்நிய மதத்திலிருந்து வந்த ஒரு பிள்ளை, அநாத பிள்ளை. இதுக்கு நாம் வாழ் கொடுக்கணும் என்று நம்மளோட தௌஹீத் கொள்கையில் இருந்து இப்படி ஒரு தியாகம் செய்யணும் என்று கற்பனை பண்ணி கல்யாணம் பண்ணி அன்பை மனசு நிறைய வச்சுக்கின்றவன் தான் அவன். அவன் அன்பில் இவ சொல்கிறான். என்ன அடையாளம்ண்டா, இவ சொல்கிற அடையாளம் என்னண்டா, தலைக்கு வைக்கிற எண்ணம் முடியும், வேண்டி தருவார் என்று பாப்பன் வராது. அவருக்கு முன்னுக்கு எண்ணெய் போத்தல் எப்படி கொட்டி தூக்கி எறிவன் வராது. எண்ணெய் முடிஞ்சு வேண்டிக்கு வாங்கன்னு சொல்லுவேன் வராது. 3 நாள் 4 நாள் சொன்னது போகிறோம் என்ன வரும். அப்போ இவர் என்ன 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 அன்பு வச்சுக்கார். எங்கள் பாப்பா அப்படியா என்ன வளர்த்த, எண்ணெய் முடிஞ்சு காபோத்தல் இருக்கக்குள்ள புது போத்தல் வந்துடும். இவர்கிட்ட எனக்கிட்ட உண்மையான பாசம் இருந்தால் இப்படி செய்வாரா? ஸ்லைட்டு உடஞ்சி வேணுமென்று ட்ரெஸ்ஸிங் டேபிளில் ஸ்லைட்டை போட்டு வைப்பாளாம், உடஞ்ச 2 துண்டையும். இவர் பார்த்து இதை எடுத்து டஸ்ட்பினில் போடுங்க சொல்லி போட்டு போவான். அப்பாடா கண்டுட்டான் என்று காத்துக்கிருந்தா வராது, முடிஞ்சு. எப்படி இவருக்கு அன்பில்லை. அப்போ இவர் யோசிக்கிறா, நம்மளை நல்லா தானே இவர் கல்யாணம் முடித்தார், இப்போ இவருக்கு வேறு எங்கேயோ தொடர்பு இருக்குது என்று இவர் யோசித்து இவருக்கு அன்பில்லைன்னு டெஸ்ட் பண்ணிட்டான். இது அவட பர்சனாலிட்டி. அவட பர்சனாலிட்டிக்கு இவர் இருக்கணும் எதிர்பார்த்தது தான் வந்த போல. இப்போ இவர பர்சனாலிட்டி என்னண்டா, அவர் வளர்ந்த விதம். அந்த அவனுக்கிட்ட நான் பேசுகிற நேரம் அவன் அழுதான் ஒரு இடத்துல. எப்படி அழுதான்டா, ஹஸ்ரத் எனக்கு புத்தி தெரிய எங்கள் வாப்பா என்ன கட்டி அணைச்சி மோந்தது எனக்கு நினப்பில்லைன்றான். என்ன வெல்கம் பண்ணின ஞாபகமே இல்லைங்கிறான். ஒரு ஸ்போர்ட்ஸ் மீட்டிங்கில் வெற்றி பெற்று சர்டிஃபிகேட் கொடுக்குற நாளைக்கு ஸ்கூலுக்கு பேரண்ட்ஸ் வாங்கன்னு சொன்னாங்க. நான் பாப்பா கிட்ட சொன்னேன், பாப்பா நாளைக்கு எனக்கு சர்டிஃபிகேட் தரோம் வாங்க பாப்பா சந்தோஷமாக பார்க்க எங்கே வாப்பா வரல, எங்கள் உம்மாவும் வரல, மற்ற பிள்ளைகள வாப்பா உம்மா மச்சான் மதினி எல்லாம் வருது, எனக்கு மட்டும் அது இல்லை. கடைசியாக எனக்கு சர்டிஃபிகேட் தரக்குள்ள நான் மட்டும் மேடையில் நின்று பேரண்ட்ஸ் பக்கமாக பார்த்து வேண்டின அந்த சர்டிஃபிகேட்டை கொண்டு போய் பாப்பா கிட்ட கொடுத்தோன்னே பாப்பா சர்டிஃபிகேட்டை வேண்டி அப்படி போட்டு உன்னோட ஓடினவன் எல்லாம் என்ன முடவனாடா ஆண்டு கேட்டாராம். இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிள்ளைகள் எப்படி பாதிக்கப்பட்டு கல்யாணம் பண்ணது புற கொளறான்னு நாம் பிள்ளைகள்கிட்ட ரொம்ப கவனமாக நடக்கணும். அவன் சொல்லி அழுதான். சுப்ஹானல்லாஹ், ஒரு ஆம்புல அப்படி அழுததை நான் பார்க்கல. எனக்கு இப்படித்தான் அன்பு காட்ட தெரியும் ஹஸ்ரத், நான் அவளை உசுருக்குசுரா நேசிக்கிறேன்னு சொன்னேன். கேட்டையாம்மா ஒன்றில் வச்சுக்கிற அன்பே. அவரை பர்சனாலிட்டி அது, அவர் வளர்ந்த விதம் அது, அவர் உனக்கிட்ட பாசம் வச்சிக்கார். அவர ஃபேமிலியில் வந்து அவர் எடுத்த ஆளுமை அன்பை சொல்லித்தான் எடுக்கணும். நீங்கள் கோல் பண்ணி இன்றைக்கு மறந்துடாமல் என்னடான்னு சொல்லுங்க. அதையே நீங்கள் அப்படி நினைக்கிறீங்க. உங்களோட அன்பாக இருக்காண்டு முதல் வைங்க, வச்சு போட்டு கோல் பண்ணுங்க. மறந்துடக்கூடாது. 4 நாள் சொல்லியிருக்கேன், இன்றைக்கு என்ன வரணும்னு சொல்லுங்க. இதை அதுக்கு இட போட்டு பார்க்காதீங்கன்னு சொல்லி அந்த ஃபேமிலி சேர்ந்து நல்லா இருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். பிரிய போனவங்க என்ன ஒரு சின்ன பிரச்சனைக்கு இடம் போயிருக்குன்னு பாருங்கள்.
அப்ப என்ன செய்யணும்டா, இந்த ஆடை இப்படித்தான் புரிஞ்சு வாழ்ந்தா சரி. நம்ம உடுத்திக்கிற உடுப்பு இப்படித்தான், இந்த உடுப்பு இப்படித்தான், இதை போட்டா இப்படி நடக்கணும். ஜிப்பாவை போட்டா விளையாடுறோம்ல, ஷர்ட்டை போட்டா விளையாடலாம், இதை போட்டா மரத்திலையும் வரலாம், இதை போட்டா ஊத்தைக்குள்ள போப்படா, மண்ணுக்கு இறங்கப்படா. அப்ப இந்த ஆடை இப்படித்தான், நம்ம புருஷன் இப்படித்தான், நம்ம பொண்டாட்டி இப்படித்தான். இப்படி சொன்னோம்டா, இப்படி நினைச்சோம்டா, பிரச்சனை இல்லை, வாழ்க்கையில் சந்தோஷமா வாழ்ந்துக்கிட்டு போகலாம். எனவே இந்த பர்சனாலிட்டி வித்தியாசத்தை நாங்கள் தெளிவாக என்ன செய்யணும், புரிஞ்சிடணும். அடுத்தது என்ன தெரியுமா, குடும்பத்தில் பிரச்சனை வர்றது, கதைக்கு கதை சொல்றது. கதைக்கு கதை, அந்த சூடா வாரத்தை புரிஞ்சிக்காம நடக்கிறேன்னு சொன்னேன்னா அதால நிறைய பிரச்சனை வரும். ஒன்று சூடானா ஒன்று கூலாகும், ரெண்டும் சூடானா கதை முடிஞ்சு, ரெண்டும் சூடானா கதை முடிஞ்சு. அப்போ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் என்ன செய்யணும்னு சொன்னா, புரிஞ்சு நடக்கணும். இந்த இவர் இப்படித்தான்ங்கிறதுல ஒரு பாட்டான், அது இந்த உடுப்பு இப்படித்தான், இந்த உடுப்பை இப்படித்தான் கையாளணும் அப்படி என்ற மாதிரி ஒரு விஷயம். பாருங்க, நீங்க வீட்டில் இருக்கிறீங்க, நீங்க வீட்டில் விட்டு வெளியே போறீங்க. வளமையா காலையில் 8 மணிக்கு கடைக்கு போனா 2 மணிக்கு தான் வாரம். வீட்டில் வயசு தனி, அவ பிள்ளைகளை எடுத்து ஸ்கூலுக்கு ரெடியாக்கி விட்டுருவா. விட்டா தனியா போர் அடிக்கும், தனியா போர் அடிக்கும். போர் அடிச்சா என்ன செய்வா, பக்கத்துல போய் பேசிட்டு இருப்பா. பக்கத்தில் தங்கச்சிர வீடா இருக்கும், தாத்தாட வீடா இருக்கும், தம்பிர வீடா இருக்கும், பேசிட்டு இருப்பா. பேசிட்டு இருக்கும் ஃபோனை கையில் கொண்டு வா. நீங்கள் என்ன பண்ணா கோல் எடுப்பீங்க, ரைட் என்ன வாரன்ட்டு வந்துடுவா, விஷயம் முடிஞ்சு. ஒரு நாளைய தருணம், சும்மா ஒரு நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். ஒரு நாளைய தருணம், ஃபோன் சார்ஜ் இல்லை, ஃபோனை சார்ஜில் போட்டுட்டா வீட்டை. போர் அடிக்க தனி அடிக்க, சரி தங்கச்சிர வீட்டுக்கு போயிட்டு வரும், பிள்ளையெல்லாம் ஸ்கூலுக்கு போய்த்து, இவர் 2 மணி தானே வருவார். கதவை லாக் பண்ணி கீ எடுத்தா பக்கத்து விட்டு போயிட்டான். இவர் கடைக்கு போனார், கடை திறப்பு மறந்துட்டார். இவர் கடைக்கு போனார், கடை திறப்ப மறந்துட்டார். அங்க இருந்து கடையில முன்னுக்கு ஆள் வந்து காத்து கிதிக்கி, ஸோ கீயை மறந்துட்டேன், எல்லாம் வெயிட் பண்ணுங்க, என்ன வாரன்னு வந்துட்டார். அங்க லொரிய கொண்டாந்து பார்க் பண்ணி கிதிக்க, கீ எடுக்க இங்க வார, வீடு பூட்டி. எப்படி அடா டக்குன்னு ஃபோன் எடுத்து டக்கு டக்குன்னு அடிக்க நம்புறேன், ரிங்கிங், நோ ஆன்சர். ஓ, திரும்ப அடிப்பேன். எப்படி கடை பூட்டி, வீடு பூட்டி, கோல் ஆன்சர் இல்லை, அடி. இப்போ ஹீட் மீட்டர் அடி 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 80, 85, 100, 110 போகலை. ரோட்டால போன ஒருத்தன் கண்டுருவா, அங்கே போவா. நீங்கள் இங்கே நிற்கலாம், அந்த ஆள் கடவுளை நின்று காத்து அப்பான் சொல்லுந்து வெட்டுவா, என்று வெட்டுவா. வந்தா எங்கடி போன சத்தமாக்கு கோபம் இருந்தான். அவன் கேப், அது நியாயம். பாதிக்கப்பட்டிக்கான் அவன். எங்கடி போன கத்துவான், துற கதவை உதப்பான், கதவுக்கு துற ரெண்டா. இந்த பொம்பளை என்ன சொல்லணும், அது சூடானா இது கூலாகும், இதுவும் சூடானா விஷயம் ரெண்டாகும். இது சூடாக கொள்ள என்ன சூடாகும்டா, என்ன கத்துற பக்கத்தில் எங்க தங்கச்சி வீட்டுக்கு போறதும் பிள்ளையா ரெண்டா. அந்த கதைக்கு ஒரு கதை கதைச்சி ஆகுவான். தங்கச்சி வீட்டை போறது பிள்ளையா, அம்பா பிள்ளையா என்று கேட்டோடனே யாருக்கு தெரியும் எங்க படுத்து கிடந்து வாரா என்று துற கதை வேண்டோடனே. அது உண்மையாவ நடத்த கட்டவ பிள்ளையான வெண்டு கதைக்கிறல்ல, அந்த சூடா ஒரு கதை கதைக்கணும் என்று கதைக்கிறேன். கதைச்சா திரும்ப இவ மாறி பிடிப்பா. எதுல? அப்ப நாங்க என்ன மோசமான பொம்பளையா, நடத்த கட்டவளா? நீங்க நடத்த கட்டவளையா கல்யாணம் பண்ணின, இதோடையா நீங்க வாழ்றண்டு அவர் சொன்னா, இவரு என்னடி வாக்கி வாக்கி கேட்கிறான்னு சொன்னா அடிச்சு நொறுக்கி துறப்ப எடுத்து உதச்சி, நீ இது இல்லாட்டி வட்டக்கரைங்கிட்டு போன்னு சொல்லி போய் அவ இனி மச்சானுக்கு கால் பண்ணி, மச்சினனுக்கு கால் பண்ணி, தாத்தா கால், தம்பி கால் பண்ணி, உடனே பைக்கில் எடுத்துக்கு வந்து என்ன ஏற்றிக்கு போ, நான் விடத்து சாக போறேன். அவ சொல்ல, இனி அவன் என்னடா தங்கச்சி கை வச்சா அங்க சொல்லி பிரச்சனை. துறப்ப வச்சு போட்டு போனதுதான் பிரச்சனை. எங்க போய் நிக்க முடியும்? என்ன காரணம் என்று சொல்றீங்க? என்ன காரணம்? ஒன்று சூடாக ஒன்று கூலாகணும். இது சூடானா அது கூலாகணும். அப்போ ஒரு பொம்பளை விளங்கணும், இவர் வந்திருக்கார் சத்தம் போறாருண்டா பிள்ளை நம்பல, பிள்ளை
நம்ம மேல இருக்குது. எங்கடி போன துரடி கதவைன்னு சொல்லக்கொள்ள நாம் அப்படி கூலாய் சொல்லிடா நான் செஞ்ச தப்பு தான், ஃபோன் சார்ஜில் போட்டுட்டேன், அதான் நான் செஞ்ச தப்புன்ட்டு திறக்கணும். நைஸா அப்படி திறந்துட்டு கதைக்கு கதை இனி கதைக்கப்படா. நான் செஞ்ச பிள்ளைதான், நான் செஞ்ச பிள்ளைதான்டா திரும்ப என்ன மாலும் அவர் கதைப்பாரா? ஒன்றும் கதைக்கல, அதோட கதை முடியும். சில இடத்துல சைலன்ஸ், அதான் நல்லது. ஒரு பிரச்சனை அணுகும் போது அந்த பிரச்சனைக்குரிய ஆள் அந்தஸ்தில் போய் நின்று அணுகணும், அதான் சரி. ஒருத்தர் பிரச்சனையை நாங்கள் தீர்க்கணுமெண்டா முதல்ல அவர் அந்தஸ்தில், ஒரு ஆளுக்கு ஒரு ஸ்டேட்டட் ஒரு அந்தஸ்து இருக்கும், அதில் போய் நின்று தான் அந்த பிரச்சனையை பார்க்கணும். விளையிட்டா நாம பாப்பாவா இருந்துக்கிட்டு, நாம் ஒரு நல்ல ஒரு முதலாளியாக இருந்துட்டு, நாம் ஒரு புருஷனாக இருந்துக்கிட்டு பிரச்சனையை பார்க்கக்கூடாது. நம்ம கடையில் நிற்கிறோம், நாம் ஒரு பொஸ், கடையில் வேலை செய்கிறவனுக்கும் நம்மளோட ஒரு கெஷியரில் இருக்கிறவனுக்கும் சண்டை, நம்மக்கிட்ட தீர்ப்பு ஜட்மெண்ட் பண்ண சொல்லி வந்து, பொஸ் நீங்கள் கொஞ்சம் கேளுங்க இந்த கதையை என்று சொல்லி வந்தால் நாம் பொஸ்ஸாக இருந்துக்கிட்டு பார்த்தோம்டா தீர்ப்பு பிள்ளை. வெயிட்டராக இருந்து பார்க்கணும், கெஷியராக இருந்து பார்க்கணும். அப்போ தான் ஒரு பிரச்சனையை லேசாக அணுகலாம். அப்போ ஒரு புருஷன் கதைச்ச கதையை அவர நிலைமை எல்லாத்தையும் எடுத்து பேக்ரவுண்ட் எல்லாம் எடுத்து பொண்டாட்டி பார்க்கணும். அவருக்கு கடையில் பிஸ்னஸ் ஆக்கள் வந்திருப்பாங்க, துறப்ப மறந்திருக்கிறார், அப்போ எப்படி சூடாகும்? நியாயம்தான். அவர் அந்தஸ்தில் போய் நின்று பார்த்தா, சரிடா நான் தான் தப்பு செஞ்சுட்டேன், நான் உங்களுக்கு கால் பண்ணி சொல்லியிருக்கணும் இங்கே போகிறேன்னு, இன்னைக்கு தான் நான் இன்னைக்கு அடிக்கணும், எனக்கு அடிக்கணும், நான் மடத்தணும். இப்போ இவன் உனக்கு அடிச்சிடாத, தலையில் போட்டு குட்டிடாத, அதெல்லாம் பாரதான்னு திரும்ப சமாளிக்கிறது தொடங்கி சூட இறக்கிடுவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் ஒரு சம்பவம் நடக்குது. ஆயிஷா நாய் வீட்டில் இருக்கிறாங்க, சஹாபாக்கள் இருக்கிறாங்க. இன்னொரு மனைவி சாப்பாடு ஒன்று சமைச்சாங்க, நல்ல ஒரு டேஸ்டான சாப்பாடு, நபிக்கும் கொடுக்கணும் என்று ஆசைப்பட்டு கொடுத்து அனுப்பிட்டாங்க ஒரு அடிமைக்கிட்ட. நம்மளோட மாப்பிள்ளையும் சாப்பிடட்டும், ரொட்டேஷனில் இவட டேர்ன் வாரத்துக்கு 10 நாள் 5 நாள் எடுத்துருமே, இதங்க இருக்க போகுது, சாப்பாடு வரதா போய்த்துடும். ஒரு நாளைக்கு ஒரு மனைவி இல்லையா, அப்போ இவட டேர்ன் வரக்குள்ள சாப்பாடு நாரி போய்த்துடும். அப்போ ஆசைப்பட்டுட்டா புருஷனுக்கு கொடுக்கணும், அவன் வேற ஒன்றையும் யோசிக்கல, கொடுத்து விட்டோன்னா ஆயிஷா நாய்க்கு ரோஷம் வந்துட்டு, உனக்கு ஒரு நாள் ஒதுக்கிறிக்க, அன்றைக்கு நீ ஆக்கி கொடு, எனக்கிட்ட வந்தா நான் தான் ஆக்கி கொடுக்கணும். அப்போ சாப்பாட்டு தாட்டை கொண்டு வந்த அடிமை பொம்பளைக்கிட்ட வாங்குற மாதிரி வாங்கி உழுதாட்டி விட்டா, உடஞ்சிட்டு போ முடிஞ்சு உடஞ்சிட்டு. உடஞ்சா நல்லா தெரியுது வேணுமென்று செஞ்ச வேலைன்ட்டு, வேணுமென்று செஞ்ச வேலை. ஏன்டா ரசூல் அப்படி சொல்கிறாங்க, அவள் ரோஷம் வந்து போட்டுட்டான்ட்டு, தவறி போட்டேன்டா ரசூல் அப்படி சொல்லிக்க மாட்டாங்க. உடஞ்சி போச்சு, உடஞ்சா இப்போ பிரச்சனை எல்லாம் அப்படியே சைலண்ட். அடிமை நிற்க தட்டு உடஞ்சி சாப்பாடு சஹாபாக்கள் பார்த்திக்கலாம், வைஃப் எல்லாம் இப்போ சைலன்ஸ். ரசூல்லா தான் இப்போ கதைக்கணும். பிரச்சனை 3 இருக்கு. ஒன்று வந்திருந்த அடிமட பிரச்சனை, மனைவிட பிரச்சனை. வந்திருக்கிற சஹாபாக்களுக்கு ஒரு எண்ணம் தோன்றிருக்கும், என்ன நபீர மனைவி இப்படி செய்யலாமா, நபீர பொண்டாடி அப்படி செய்யலாமா, அந்த அவக்கிட்ட ஒரு பிரச்சனை, சஹாபாக்கிட்ட 3 விஷயத்தை ஹேண்டில் பண்ணணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவர் நபியாக இருந்ததை செய்யலை, அந்தந்த இடத்துல போய் நின்று அவவாக யோசிச்சு, அடிமையாக யோசிச்சு, தோழர்களாக யோசிச்சு அதை ஹேண்டில் பண்ணுறாங்க. எப்போவுமே ஒரு பிரச்சனையை தீர்த்து வைக்கிறோம்னா அந்த பிரச்சனைக்குரிய ஆள நிலைமைகள், பேக்ரவுண்ட், அவர் அந்தஸ்து, அந்த சூழ்நிலை, அது எல்லாத்தையும் கிரியேட் பண்ணி எடுக்கணும். எடுத்து இப்போ இந்த முடிவு சரியா பிள்ளையா, அவன் கதைச்சது நியாயமா பிள்ளையா ரெண்டு யோசிச்சு போட்டு தீர்ப்பு வழங்கினா தான் சரி. அப்போ ரசூல்லா அடிமேட பிரச்சனையை பார்க்குறாங்க. முதல் அடிமேட பிரச்சனை ஒன்று தான், அவருக்கு இந்த கொட்டினத்தை பற்றி பிரச்சனையும் இல்லை, இந்த சஹாபாக்கள் இருந்ததை பற்றி பிரச்சனையும் இல்லை. அவட பிரச்சனை தட்டு உருப்படியாக போய் சேரணும், இல்லை அடிச்சுக்கிட்டு கிளியும். டீ கடைக்காரன் பிரச்சனை டீ கிளாஸ் கொண்டே கொடுக்கணும், கொட்டி ஊத்துன்றதை பற்றி பிரச்சனை உடஞ்சி வைத்து கிளாஸ் முதலாளி சம்பளத்தில் புடுங்க போகிறான், அவன் பிரச்சனை கிளாஸ் போய் சேரணும். அடிமட பிரச்சனை தட்டு போகணும், வேற ஒன்றும் இல்லை. அடிமட பிரச்சனையோட அந்த பேக்ரவுண்டை வச்சு ரசூல்லா பார்க்குறாங்க. வீட்டுக்குள்ளே போய் தட்டுக்கு தட்டு எடுத்தாங்க, அடிமையிட்ட கொடுத்தாங்கன்னா நீயோடு அவட பிரச்சனை முடிஞ்சா, அவன் தட்டுக்கு அப்பாடா தப்பிட்டேன் கொண்டு வந்தான் அவர். ரைட்,
ரெண்டாவது ரசூலுல்லாவுடைய மனைவி, இவர் இப்படி தட்டினது. ஆம்பளையா வெளியில் நின்று பார்த்தா, நமக்கு இந்த சப்ஜெக்ட் எடுத்து வச்சு பார்த்தா, நம்மட வீட்டை ஆக்கள் இருக்கக்கூட நம்மட கொண்டாட்டி இப்படி ஒரு வேலை செஞ்சா கண்ணம் வீங்கும். என்ன ஓவரா துள்ற, வீட்டில் ஆக்கள் இருக்கிறான் துள்ற, கையோ ஒட்டப்பேன் என்ன அடிச்சுக்கிட்டேன் என்ன கொண்ட வேலாம் பார்க்குறேன். ஆக்கள் போகட்டும், ரெண்டாகும் வீடு இல்லை. நபியுடைய மனைவியுடைய நிலையில் போய் ரசூல்லா யோசிக்கிறாங்க. நாம் ஒரு பொண்டாட்டியாக இருந்து, ஒரு பொம்பளையாக இருந்து, நம்மட புருஷனுக்கு இன்னொரு கல்யாணம் இருந்தா நாம் ஒத்துக்குவோமா? நாம் ரெண்டாம் கல்யாணம் எங்கமே நம்மளோட பொண்டாட்டிக்கு இன்னொரு புருஷன் கொடுக்கறது அனுமதியா? இஸ்லாத்தில் இருந்தால் மனசில் இடம் வருமா? இஸ்லாத்தில் அனுமதி. பொம்பளைக்கு 2 புருஷன் நிற்கிற இஸ்லாத்தில் அனுமதி. சும்மா ஒரு பேச்சுக்கு வைப்போம், வச்சு போட்டு இப்போ நம்மளோட பொண்டாட்டிக்கு ஒரு மாப்பிள்ளை வந்து கல்யாணம் முடிக்கிறேன். ஓ அப்பா ஏற்றுக்கொள்ள இயலாது, ஏழுமா? அனுமதி தான். இன்னொரு பொண்டாட்டி நமக்கு வாரத்தை நம்மளோட பொம்பளை ஏற்றுக்கிறது கஷ்டம், இயலாத ஒரு விஷயம். அப்ப அவக்கு வந்தது என்ன? ரோஷம் வந்திருக்கு, வேற ஒன்றும் இல்லை. கோபம் இல்லாது ரோஷம். என்ற விட்டு இருக்காரு, நீ என்ன சாப்பாடு அனுப்புறான், ஒரு ரோஷம் வந்திருக்குது. அப்ப நபியுடைய மனைவிய அந்தஸ்துல போய் நின்று ரசூலுல்லாஹ் யோசிச்சு அப்ப புரிஞ்சுக்கிறாங்க, நம்மட மனைவியில நாம கோபப்பட தேவையில்லை, அவக்கு வந்தது ரோஷம். அப்ப அதை சொல்லலாமா அவகிட்ட? புள்ள உங்களுக்கு ரோஷம் வந்து தானே நீங்க உடைச்ச என்று கேட்டா அந்த ரோஷம் இல்லை ஒன்றும் இல்லைன்றவாங்க. அதை சொல்லவும் போடாது. ஆனா அந்த இமோஷனை நாங்க சொல்லித்தானே ஆகணும், அந்த இமோஷனை சொல்லணும். அதுக்கு என்ன செய்யறேன்டா, அவட இமோஷன் இதான் நான் கண்டுபிடிச்சிட்டேன் இன்னொரு ஆளுகிட்ட கதைக்க கொள்ள தகவலை கொடுக்குறேன். நம்மட ஆக்கள் அதை சரியா செய்வாங்க, பிள்ளைகளை பயன்படுத்துறேன். அம்மா பாப்பா சண்டை குடிச்சுக்கிட்டு சும்மா முறுகிட்டு இருக்கக்குள்ள சாப்பாடு டைம் வந்துடும். போ உங்க பாப்பா வந்து சாப்பிட செல்லுடா, பாப்பாவோட தண்ணி இருப்பேன். பாப்பா கிட்ட நேரடியே சொல்றான், இவரது வந்து சாப்பிடுங்கன்னு சொல்றல. மகனை கூப்பிட்டு பாப்பா வந்து சாப்பிட செல்லு, சோறு மூட்டி வச்சிருக்கேன், நாரி போய்த்திரும் கண்டரம் வச்சு நேரடியா சொல்றேன். அவருக்கு வழங்குவோம், பாருடா எவ்வளவு சண்டை என்றாலும் நம்ம பட்டணி படுக்கிறத விரும்புறாள் இல்லையே என்று அவருக்கு ரைட் ஒரு படி இறங்கிடும். இவர் போய் இவர் கருணையை காட்டுவார். மகளுக்கிட்ட பார், அம்மா சாப்பிட்டாவா, அதை பொண்டாட்டிட்டு கேட்கானு நீங்க சாப்பிட்டேலான்னு. கொஞ்ச நாளைக்கு இப்படித்தான் வண்டி ஓடும். உமா கிட்ட பிள்ளைகிட்ட கேட்பார், உமா சாப்பிட்டாவா, அவ சாப்பிடல, கையா காலு ஓதரை போட்டு எனக்கு சோறு வேணாம், இனி நான் சாப்பிட்றேன் செல்லு, நான் குளிச்சுக்குத்தான் சாப்பிட்றேன், நான் சாப்பிட்றேன் செல்லு, பாப்பா சாப்பிட செல்லு. அதுக்கு போகிற இவர் திரும்ப ஓதறின கையை திரும்ப எடுத்து சரி வர 2 நாளையால சரியா பெய்திரும். அந்த இமோஷனை வெளியாக்குறதுக்கு இன்னொரு ஆளை பயன்படுத்துறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்கண்டா, இவருக்கு ரோஷம் வந்துதானே இதை தட்டின. அப்ப சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, கத் காரத் உம்முக்கும், உங்களோட தாய்க்கு ரோஷம் வந்துட்டு வேண்டா. அப்ப உள்ளுக்கிறவ கேட்கும், ஆஹா நமக்கு ரோஷம் வந்துட்டு மகிழ்ச்சிக்கிட்டார், அப்ப நம்மளோட கோபம் இல்லை, ரைட், ஃபேமிலி பிரச்சனை முடிஞ்சு. அதே கதைக்குள்ள சஹாபாக்களுக்கும் பதில் கொடுத்துட்டாங்க ரசூலுல்லாஹ். ஏ நபிர மனைவி இப்படி செய்யலாமா என்றுதானே அவங்க நினைப்பாங்க. நம்முடைய ஆக்களும் அப்படித்தானே, மௌலையில பொண்டாட்டி இப்படி செய்யலாமான்னு கேட்குறோம். மௌலையில பொண்டாட்டி வானத்துல இருந்து அப்படி குதிச்சா உங்களை போல ஒரு பொம்புள்ள தானே மௌலையில பொண்டாட்டி. அப்படி ஒரு நினைப்பிரிக்கு ஆக்களுக்கு, அது அசரத்துல பொண்டி அப்படி செய்யலாமா? அப்படி இல்லை, எல்லாரும் ஒன்றுதான், எல்லாரும் ஒரு அவக்கும் கோபம் வரும், அவக்கும் பெரும் கோபம், அவக்கும் ரோஷம் வரும். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு விஷயத்தை எப்படி கொடுத்தாங்கண்டா, உங்களோட தாய்க்கு ரோஷம் வந்துட்டேன்டா பிரச்சனை முடியுது. எப்பவுமே நாம் என்ன செய்யறோம்டா, நல்லதை நமக்கு எடுக்கிற கூடாது அடுத்தாக்களுக்கு கொடுக்குற. இதுதான் நம்முடைய எல்லாரும் பழக்கம். வீட்டுல புள்ள குழப்படி பண்ணுவான், அதை இதை எடுத்து ஜன்னல்ல கண்ணாடி உடைப்பான், கபட்டில் போய் முட்டுவான், பைக்கில் எடுத்துக்கொண்டே பிறழுவான், கஷ்டப்படுத்துவான், கழுவி வச்ச காய்கறியை போட்டு பிரட்டி மண்ணுக்கு ஒட்டுவான்.
எல்லாம் செஞ்சோன்னா இந்த உமாக்கு கோவம் வந்து புருஷனுக்கிட்ட என்ன சொல்லுவா தெரியுமா? உங்களோட மகன் படுத்துற பாட்டை பாருங்கம்மா. உங்களோட மகன் என்ன அவ சம்பந்தம் இல்லையா? நம்முட மகன் என்று சொல்ல வராது அவடத்தை. உங்களோட மகன் என்ன கரைச்சனை படுத்துறான்ன்றவா. அதே மாதிரி அந்த பிள்ளை அழகா ஓதுது, துவா எல்லாம் பாடமாக்குது. புருஷன் சொல்லுவா, என்ற பிள்ளை எப்படி ஓதுது. இப்ப என்ற பிள்ளை பகல் ஒண்ட பிள்ளை, பகல் ஒண்ட பிள்ளை, இரவு என்ற பிள்ளை. இது என்ன இது? பொருள் நில்லு. இந்த பிள்ளை என்ற ஒரு முடிவுக்கு வருவோம் பா. அது நம்புட பிள்ளை அப்படி சொல்ல, அதை மாற்ற இயலாம். நல்லதை அப்படி என்று வந்துடும், கெட்டதை உங்குட என்று வந்துடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சாங்கண்டா, உங்குட தாய்க்கு ரோஷம் வந்துட்டேன்னாங்க. ரெண்டு விஷயம் நடந்திருக்கிறதுல. ஒன்று, உங்குட தாய் என்று சஹாபாக்களுக்கு சொன்னதால சஹாபாக்கள் மன்னிக்க வேண்டிய ஒரு நிலைமை வந்துட்டு, எங்கட தாய் தானே என்று மன்னிக்க வந்துட்டு. ரெண்டாவது, ஆயிஷா நாய்க்கு ஒரு தகவல் கொடுத்திருக்கிறாங்க, எனக்கு கோபம் வந்திருக்கின்ற. என்னண்டு, என்ற பொண்டாட்டி கோபம் வந்துட்டு, என்ற மனைவிக்கு கோபம் வந்துட்டுன்னு சொல்லாம உங்களோட தாய்க்கு கோபம் வந்துட்டுன்னு சொன்னதால இந்த விஷயத்தை நாம் விரும்பல என்று ரசூலா கதையில கொடுத்துட்டாங்க. ரெண்டு விஷயம் நடக்குது. ஆயிஷா நாயிட இமோஷனை ஒத்துக்கிட்டது எனக்கு, பட் அது கோபம் என்று சொன்னது. என்ற பொண்டாட்டி என்று சொல்லல. ஒரே வார்த்தை, மூணு விஷயம் நடந்திருக்குது. சப்ஜெக்ட் க்ளோஸ். எனவே ஒரு பிரச்சனையை தீர்த்து வைக்கிறோம்னா அந்த பிரச்சனைக்குரிய ஆள் என்ன சூழ்நிலையில் இருந்தாருங்கிறத எல்லாம் யோசிச்சு தான் அதை பார்க்கணும். அப்போ ஒரு புருஷன் வந்து கடவுளை நின்று கத்துறான் என்றா அவரை சூழ்நிலையை ஒரு பொண்டாட்டி யோசிக்கணும். யோசிச்சால் புருஷனுடைய நிலைமைக்கு வந்தால் தப்பு நம்மள ஒத்துக்குவா. மறுவேச்சு பேச மாட்டான். மறுவேச்சு பேசினா தான் அவர் இன்னொரு பேச்சு அதை விட ஹார்ட்டாக பேசணும்னு பார்ப்பேன். ஒன்று கொடுத்து அதை விட இன்னொன்று கூட கொடுக்குறாங்க நம்மளோட வழக்கம். அப்போ பொண்டாட்டி நடத்த கட்ட வேண்டும் ஒரு புருஷனும் சொல்றதில்லை. அந்த கதைக்கு எனக்கு என்ன தெரியும், எங்க படுத்து கிடந்து வாராண்டு யாருக்கு தெரியும், கோபத்துக்கு கதைக்கிறேன். அப்படி கதைச்சிட்ட இவ பிடிச்சுக்கிட்டா, என்ன இப்படி கதைக்கலாமா, நான் அப்படி என்ன செஞ்சேன், நான் ரோட்டுக்கு விட்ட கறங்காதால், நான் ஃபர்ஸ்ட் கவர் போடுறாதால் என்ன போய் இப்படி காய்ச்சினீங்களே, நீங்க நல்லா இருப்பேலாண்டு இவள் குளறுவாள். பிள்ளை புரிஞ்சுக்கிட்டதில்ல பிள்ளை. எனவே ஒரு பிரச்சனைக்கு முகம் கொடுக்கறத, ஒரு பிரச்சனையை நாங்கள் அணுகிற விஷயத்தை இப்படி நாங்கள் அணுகினோம். இன்னொரு விஷயம் பாருங்க, நம்மளோட உடுப்பை நாங்கள் பெரும்பாலான நேரம் போட்டுக்கிரிக்கணும். ரசூலுல்லாஹ் அல்லாஹ் என்ன சொல்ல, மனைவி உங்களுக்கு ஆடையங்கால், கணவன் உங்களுக்கு ஆடையங்கால். பெரும்பாலான நேரம் உடுப்பை போட்டுக்கிரிக்கும். கொஞ்ச நேரம் தான் கலட்டி போட்டிருப்போம். கொஞ்ச நேரம் தான் கலட்டுவோம். கலட்டினாலும் ஒன்று இருக்கும், மேலுக்கு கலட்டினாலும் கிழக்கிரிக்கும். தூங்கக்குள்ள வேற. அப்போ உடுப்பு இல்லாமல் இருக்கிறது ரொம்ப 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 குறைவு. பெரும்பாலும் உடுப்போட இருக்கும். கணவன் மனைவி பெரும்பாலும் சேர்ந்திருக்கணும். பிரிஞ்சிருக்கிறது பெரிய பிரச்சனையை உண்டாக்கும். இன்னைக்கு ரெண்டு விஷயத்தில் பிரிஞ்சிருக்கிறாங்க. ஒன்று, வெளிநாட்டு பயணங்களால் பிரிஞ்சிருக்கிறாங்க, அதால் நிறைய பிரச்சனை வருது. உடுப்பு எடுத்த போடுறது, அலுமாரிக்கா வச்சு போட்டு போடுறதுக்கா. கல்யாணம் பண்ணுற தொழில் என்ன, மாப்பிள்ளைக்கு வெளிநாட்டுக்கு போகிறது, தொழிலா வெளிநாட்டுக்கு போகிறது. கல்யாணம் முடிச்சு ஒரு மாதத்தில் அவர் இன்றைக்கு ரெஜிஸ்டர், வார மாதம் அவருக்கு ஃப்ளைட் ஆகும். என்னத்துக்காப்ப போய் வரானே சும்மா இருந்துச்சு அங்கே ஊதி கெடுக்கு. அவருக்கு போனால் 2 வருஷம் முடிஞ்சு. வாப்பா 2 வருஷம் 2 வருஷமா இருந்துட்டு ஓடி வந்து ஒரு மாதம் நின்று திரும்ப போய் 2 வருஷம். மொத்தம் அவன் பொண்டாட்டியோட வாழ்ந்தது மொத்தம் 2 வருஷமா இருக்கும். பிள்ளைக்கு மருமகன் எடுக்கிற நிலைமை வந்துடும். அப்போ வாழ்க்கையே என்னென்று இப்படி பிரித்து வைக்கிற. ஒன்று, வாங்கின உடுப்பை நீ போடலை, இதால் இன்னொரு பிரச்சனை. சும்மா ஒரு உடுப்பு கிடக்கண்டே வேணாலும் போட்டுக்கு போய் தருவான். அது நிறைய நடக்குது. என்னடா அது, ரொம்ப நாள் அவடத்த ஒரு ஷர்ட்டு கிடக்கணும் போட்டுக்கு நடந்துருவான். பெரிய ஒரு பிரச்சனை. எனவே நிறைய நேரம் பிரிஞ்சிருக்கிறத நாங்கள் முதல் கைவிடணும். எப்படி இருந்தாலும் கச்சாங்கொட்டை வியாபாரம் பண்ணினாலும் ஊரில் இருக்கணும். பொண்டாட்டி புரிஞ்ச நான் மிஞ்சிருப்போம். ஒன்று புரிஞ்ச பொண்டாட்டி என் கூட்டிக்கு போ, அந்த சேட்டை போட்டுக்கு போ வெளிநாட்டு, இல்லாட்டி நீ இங்கே வந்து போட்டுக்கி. பிரிஞ்சிருக்கிறதுல அர்த்தம் இல்லை. ஒன்று, இதை இனி எனக்கு விளங்கப்படுத்த இயலாது, இதுக்கு மேலே விளங்கப்படுத்த இயலாது. நாம புரியும். ரைட்.
ரெண்டாவது விஷயம், ஊருக்குள்ளே இருக்கக்குள்ளையே பிரிஞ்சிருக்கிறேன். ஊருக்குள்ளே இருக்கக்குள்ள பிரிஞ்சிருக்கிறேன். அது எப்படி என்றால், பொதுவாக பெண்களை பொறுத்த வரைக்கும் சாதாரணமாக ஒரு பெண் ஒரு நாளைக்கு 600 வேர்டு யூஸ் பண்ணி ஆகும். 600 வேர்டு யூஸ் பண்ணி ஆகும். இல்லாட்டி அவருக்கு ஸ்ட்ரெஸ் வரும், பிரச்சனை வரும். ஸ்ட்ரெஸ் வந்தால் அடுத்தது PTSD வரும், போஸ்ட் ட்ராமட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர் வரும். வேறு வேறு நோய்கள் அப்படி வந்துக்கிட்டு போகும். நிறைய பொம்பளைகள் தனியாக கதைக்கிறவாங்க, நிறைய பெண்கள் தனியாக கதைக்கணும். 600 வேர்டு குறைஞ்சது யூஸ் பண்ணணும். முதல் இருந்த குடும்ப அமைப்பெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா, புருஷன் வயல்காட்டுக்கு வேலைக்கு போவார், 4 நாளையால் வருவார், 5 நாளையால் வருவார், காடு வெட்ட போவார். ஆனால் இங்கே கூட்டு குடும்பம் மாதிரிக்கும். தாத்தா தங்கச்சி பக்கத்து வீட்டுக்கெல்லாம் வேலி இருக்காது. எல்லாரும் ஒண்டா நெல் குத்தணும். சாப்பிடணுமெண்டா நெல் குத்தணும். அரிசி கடையில் அரிசி பண்ணுறல, நெல் குத்தணும். நெல் குத்துறண்டா 2 பேர் வேணும். உலக்க மாற்றி போடணும், கை மாற்றணும். ஒவ்வொரு குடும்பத்திலையும் சரியான உதவி தேவைப்படும். இந்த வீட்டுக்கு அந்த பொம்பளை, அந்த வீட்டுக்கு இந்த பொம்பளை தேவைப்படும். நெல் குத்துற, அவல் இடிக்கிற, அம்மி அரைக்கிற, அரிசி புடைக்கிற, இப்படி விறகு வெட்டுற, தண்ணி எடுக்கிறண்டா தனியாக போகிறல்ல, தண்ணி எடுக்கிறண்டா தனியாக எப்படி போகிறோம், அங்கே போகணும், ஆற்றுக்கு போகணும். அப்போ பக்கத்து வீட்டுக்காரு அப்படியே ஒரு படையை கிளப்பிடுவாள். தண்ணி எடுக்க போகிறான்டா, சத்தம் வாடி என்றா எல்லாரும் பெறுவாங்க, முட்டி மோதி எல்லாம் வாடி இடம் வருவாங்க. அந்த கிராமத்து வாழ்க்கை அப்படித்தான். தண்ணி எடுக்க போகிறோன்றவா, பொருளி என்றா, இன்னொருத்த வாரேன்றா, கடல் பாத்திமான்றா, அப்போ வருவா. அப்படி பட்டா அப்படியே கொமர் செட்டோண்டா அப்படி சேர்ந்தா இனி முட்டி எடுத்தா சும்மா அவ்வளோ பேரும் கதை குடும்பத்தில் நடந்து ஆத்தி இதண்டு இந்த மனசு ரொம்ப ரிலாக்ஸாக திரும்ப வந்துடுவாங்க. அந்த தண்ணி எடுக்க போகிறதுக்கு காத்துக்கு இருப்பாங்க. அந்த சுமை விளங்காது, அந்த சுகம் விளங்கும். எல்லாரும் ஒன்று படுறது, கதைக்கிறது, அது ஒரு பெரிய சுகம். குளிக்க போகிற, உடுப்பு கழுவ போகிற, ஆற்றுக்கு போகிற, விறகு வெட்டுற, கல்யாணம், கிடுகலைக்கிற, கூரை போகிற, இதெல்லாம் கிராமத்து வாழ்க்கை. அப்பெல்லாம் உளவியல் பிரச்சனை, மனநோய்கள் எல்லாம் இல்லை. இப்போ பிஸி வாழ்க்கை. பக்கத்து வீட்டில் 6 குடி இருக்கான்னு இந்த வீட்டில் தெரியாது. இந்த தண்ணி எடுக்கிறதா கிண்ணி எடுக்கிறதா தெப்ப திறந்தா வந்துக்கிட்டு அரிசி இடிக்கிற, குத்துற, நெல் குத்துற, அம்மி அரைக்க எல்லாம் கடையில் பவுடராக பக்கட்டாக வருது. ஒட்டைக்கி கொட்டி சூடாக்கி இறக்கினா சோறு கறி. சும்மா 5 நிமிஷம் காத்துக்கிட்டீங்க, 15 பேருக்கு சாப்பாடு ரெடி. எல்லாம் வேகமானா பிஸி. பக்கத்து லாரிக்கான்னு தெரியாது. இயந்திர வாழ்க்கை. அப்படியே கம்ப்யூட்டரில் அப்படியே ப்ரோக்ராமத்தோடு அவர் ஒரு லெக்சர், இவர் ஒரு டீச்சர். பிள்ளைகள் ஸ்கூல் காட்டு நெருப்பு மாதிரி 5 மணிக்கு எழும்பி 4 மணிக்கு எழும்பி சும்மா ஸ்பீட் அனுப்பான். ஒழும்பு கழுவு நீ போ, பாத்ரூமுக்கு அவன் வந்துட்டா நீ போ அப்படின்ட்டு சும்மா வீடு சும்மா கிட்டு திதிக்கும். 5 பிள்ளைகள் குளிக்கும், எல்லாம் உடுவு போடும். அவர் ரெடி, இவர் ரெடி. அப்பா 7 மணிக்கு 7 பேர் ரெடி. ஆட்டோ வரும், இந்த பிள்ளை அங்கே போகும், அந்த பிள்ளை இங்கே போகும். புருஷன் கொண்டு போய் பொண்டாட்டியை விட்டு போட்டு அவர் வேலைக்கு போவார். அங்கே போய் அவக்கு ஆஃபீஸ் வேலை, இவருக்கு ஆஃபீஸ் வேலை. அவள் ஒரு ஆட்டோ பிடிச்சி விட்ட வருவா. பிள்ளைகளை திரும்ப ரெடியாக்கி குருவா மதரசாக்கு அனுப்பி மூச்சு விடக்குள்ள திரும்ப அடுத்த கிளாஸுக்கு ரெடி ஆகணும். அப்படி இப்படி எல்லாம் செஞ்சக்குள்ள 9 மணிக்கு அவர் வந்து இறங்க. என்னன்னு கேட்க நேரம் இல்லை. சாப்பாட்டை வச்சா திண்டா படுத்தா முடிச்சு. ரைட். கதைச்சது மெஷின். 600 வேர்டு யூஸ் பண்ணலாட்டி ஒரு பொம்பளோட நிலைமை என்ன? வாழ்கிறதே சந்தோஷமாக இருக்கிறதுக்கு. இந்த சந்தோஷத்தை இழந்து இப்படி ஒரு இயந்திர வாழ்க்கை வாழணும். உனக்கு ஏனத்துக்கு இந்த ஜொப் சந்தோஷமே. அப்போ ஒரு பொண்டாட்டியை ஊட்ட வச்சு பிள்ளைகளோட இருந்து பிள்ளைகளுக்கு நிலாச்சோறு நிலவை காட்டி கதை சொல்லி சோறு இது ஊட்டி எத்தனை நாள்? உம்மா புள்ள வளர்க்குற, மதினி புள்ள வளர்க்குற, என்ன இது? ஒரு மானாச்சி கதை சொல்லி மடியில் எடுத்து கதை சொல்லி நிலவை காட்டி சோறு தீத்தி. ஒரு ஊரில் ஒரு காகம் இருந்துச்சான். அந்த காகத்துக்கு தாகமாக இருந்துச்சான். அது படர்ந்து வந்துச்சான்ட்டு கதை சொன்னேன். இங்கே உம்மா கதை சொல்லுவாங்க. கதை சொல்ல தெரியாது. உம்மா கிட்ட ஒரு கதை சொல்லணும், பாப்பா கிட்ட போய் கேளு, எனக்கு கதை தெரியாது, முடிச்சு போண்டு என்ன வாழ்க்கை. அப்போ ஆடையை எடுத்தா உடுக்கணும். இது உடுக்குறதே இல்லை, கதைக்கிறதே இல்லை, பிஸி. அப்படி இல்லை. பொண்டாட்டி புருஷன் நல்லா இருந்து கதைக்கணும். சரி, பிஸி, வேலைக்கு போய்த்தீங்க தானே. கிழமையில் ஒரு நாள், ஒரு வெள்ளிக்கிழமை லீவு, ஒரு ஞாயிற்றுக்கிழமை லீவு வருதுல்வா. அந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமை இந்த ஃபோனை ஓஃப் பண்ணி வச்சு போட்டு
பொண்டாட்டியோட கதைச்சிக்கிட்டு இருந்தா என்ன? இந்த பொண்டாட்டியோட மடியில் படுத்து எத்தனை நாள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, ஆயிஷா நாய் சொல்கிறாங்க, நபி என்ற மடியில் படுத்துக்கிட்டு குர்ஆன் ஓதுவாங்க, நான் மாதவிலக்குள்ள பெண்ணாக இருப்பேன் என்று ரசூலுல்லா ஆயிஷா நாய் சொல்கிறாங்களே. நாம் கடைசியாக எப்போ பொண்டாட்டியோட மடியில் படுத்து எல்லாம் பிஸியே, ஆஃபீஸில் படுக்கோம் நாம். சரி, ஒரு ஞாயிற்றுக்கிழமை லீவுண்டா கூட்டாளிமார் கோல் எடுத்துருவானுங்க, மச்சான் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆற்றுக்கு குளிக்க போவோமா? அன்றைக்காவது வீட்டில் இல்லை புருஷன், அவளும் அன்றைக்கு பரவாயில்ல, அன்றைக்கு ரெடியாக மாப்பிள்ளையை கூட்டிக்கிட்டு உமா வீட்டுக்கு போவோம்ட்டு சும்மா ரெடி ஆகல. வேறு சொல்லுவார், இங்கே பேர் நாளைக்கு நான் ஆற்றுக்கு குளிக்க போகிறேன், நீ வரதா? இல்லை, ஏறி முடிஞ்சு. இப்போ விட பிரச்சனை என்ன? 600 வேர்டு யூஸ் பண்ணல, மாதத்தில் ஒரு நாள். நான் பணிவாக கேட்டுக்கிற ஒரு விஷயம், நான் குடும்பத்தில் நிறைய பிரச்சனை வாரதுக்கு காரணமே பிரிஞ்சிருக்கிறது தான். உடுப்பை போட்டுக்கு இருக்கணும், போடாமல் பீரோவில் வைக்கிறல்ல. அல்லாஹ் உடுப்பை உதாரணம் சொல்கிறான், வேற ஒன்றையும் சொல்லல. என்ன உடம்புல இருக்கிறது அல்லாஹ் உதாரணம் சொல்கிறான். ஒரு கணவனை மனைவி அல்லாஹ் உதாரணம் சொல்கிறான். என்னத்தை? எந்நேரம் உடுப்பு உடம்புல இருக்குது. ஒரு நகையை அழிஞ்சொல்லல, அதை கலட்டி வைக்கிற கூடுதலாம் கள்ளனுக்கு பயத்தில். இது கள்ளம் வந்தாலும் போடத்தான் வேணும், இதை போட்டுக்கு தான் இருக்கும். ஒரு உடுப்பு உதாரணம் அல்லாஹ் சொல்கிறான் பாரு. எந்நேரம் போட்டு குறைஞ்ச ஆஃபீஸில் வேலையா அடிக்கடி கால் பண்ணி ஒய்ஃபுக்கிட்ட, நான் பயானுக்கு வந்துட்டேன், ஒரு 4-5 தரம் கால் பண்ணிக்கணும், சும்மா கால் பண்ண, என்னடி என்ன செய்தா, எப்படி என்ன, ரைட், பிள்ளைகள் என்ன செய்தா, ரைட், முடிச்சு. மறு கொஞ்சம் நேரத்தில் என்னடி என்ன செய்தாங்க. இது கோல தவறுதல் அவள் பண்ணிடுவாள். பண்ணினா என்ன என்ன சும்மா எடுத்த என்ன சும்மா பெய் சும்மா நாம் இருக்கிற பிசிக்கு சும்மா. நேரத்தோட அந்த கல்யாணம் கேட்டு, அந்த கல்யாணத்துக்கு இடையில் ஒரு கெப்பொன்று இருந்துச்சே, அந்நேரம் கோலை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். என்னடா எடுக்காளில் கோல் எடுத்தா, ஹலோ என்ன ஒரு ரிங்கில் எடுத்துட்டீங்க, நான் காத்துக்கிட்டே இருக்கேன்டி, உங்களுக்கு ஆஃபீஸில் வேலை இல்லையா? லீவு, வேலை இல்லை, ஃபைலை மூடியாச்சு, இல்லை சொல்லு, ஒன்றுமில்லைங்க, அதை சொல்லு. அப்போ நான் வைக்காத, சும்மா இது கதைக்கிறதுக்கு ஒன்றுமில்லாட்டியும் பரவாயில்ல, ஒன்றை மூச்சு காத்து பரட்டும். இப்படி கதைச்ச புருஷனும் பொண்டாட்டியும் கல்யாணம் முடிச்சாச்சு. இப்போ என்ன? ஒன்றுமில்ல, அவை முடிஞ்சு என்ன என்ன. அப்போ ஒரு உடுப்பை வேணா போடணும். அப்போ ஒரு புருஷன் பொண்டாட்டி சந்தோஷமாக இருந்து கதைக்கணும். அப்போ நாம் கதைச்சிக்கு இருக்காட்டி எவனாலும் ஒருத்தன் கதைச்சிக்கிட்டு இருப்பான். மிஸ் கோல் பாட்டி எல்லாமே இருக்கு, சல்லு. மறுவா நீங்கள் கதைக்கிறது கோல் எடுப்பியல், நீங்கள் அழைத்த நபர் வேறு ஒரு தொடர்பில் உள்ளார் என்று உண்மையை சொல்லுவாள். வேறு ஒரு தொடர்பில் இருக்கிறாள், சத்தியமான உண்மைதான் அது. கணக்க பேருக்கு அந்த பதில் வரும், வேறு ஒரு தொடர்பில் உள்ளாள். என்னமா கண்டுபிடிச்சிக்க அந்த வார்த்தையை. கதைக்கும் பொண்டாட்டி புருஷன் கதைக்கும். ஒரு மாதத்தில் ஒரு வாரத்தில் ஒரு நாள் லீவை போட்டு இந்த ஃபோனை ஓஃப் பண்ணி வச்சு போட்டு சாரத்தை மடிச்சு காட்டி கிச்சனில் நின்று, இன்றைக்கி நான் தான் ஹெட் கோக்கி, நீ செகண்ட் கோக்கி என்று சமைக்கிறது ஒரு விளையாட்டு, ஒரு நகைச்சுவை. ரசூல்லா நகைச்சுவையாக பேசிக்கிறாங்க மனைவி மாட்டு. குளிக்கும் போது உம்மு சலமா ரலியல்லாஹு சொல்கிறாங்க, எனக்கு வைங்கன்னு ரசூல்லா தண்ணி அள்ளி கொட்டுவாங்களாம். நாம யோசிப்போம், என்ன நபி இப்படி செய்வாரா? பொண்டாட்டி புருஷன் ஒண்டா குளிச்சிருக்காங்கிறது இருக்கு அதுக்குள்ளே. இது எங்கே ஒண்டா குளிக்கிறதே ஒரு சந்தோஷம். ஒண்டா குளிக்கணும், அதில் தண்ணி அள்ளும்போது ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்களாம், எனக்கு வைங்கண்டா. உம்மு சலமா ரலியல்லாஹு எனக்கு வைங்கண்டு அள்ளுவாங்களாம். ஒரு சின்ன பிள்ளை சண்டை, ஒரு நகைச்சுவை பேச்சு. அவங்க குளிச்சு போட்டு வராங்க, இவங்க குளிக்க போகிறாங்க. அதுக்கு அவ சொல்கிறான், நான் மாதவில் இதுக்கு முழுக்குக்கு குளித்தது அப்படியாங்க. பொண்டாட்டி குளிச்ச மிச்ச தண்ணியில் அவர் குளிக்க போகிறார். குளிக்க போகலை, அவக்கு விளங்குது நாம் குளித்த தண்ணியில் குளிக்க போகிறாரு. அவள் விளங்கிக்கிட்டா என்ன, ஒரு ஃபர்லான குளிப்புக்கு குளித்த தண்ணியை திரும்ப யூஸ் பண்ணக்கூடாது ஒரு ஆம்பளைன்னு நினச்சிக்கிட்டான். அவள் சொன்னான், நாங்கள் முழுக்குக்கு குளித்த தண்ணி அப்படிங்கிறான். அதுக்கு ரசூலுல்லாஹ் பதில் எப்படி சொல்கிறாங்கண்டா, பரவாயில்ல அப்படி முழு குளித்தாலும் தண்ணி சுத்தம் தான், ஒரு ஆம்பளை குளிக்கலாம் என்று இந்த மௌலவி மாதிரி பயானில் சொல்கிற மாதிரி பத்துவா கொடுக்கல. நான் பயானில் கேட்குற மாதிரி பொண்டாட்டிகிட்ட போய் காய்ச்சா கதை கிளியும். இங்கே கதைக்கும் போது நான் அடுக்கு தமிழில் கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வாருங்கள் என்று சொல்லலாம். பொண்டாட்டிக்கிட்ட போய் கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வாருங்கள்ன்றா என்ன இது தலைவாழதான் போய் தாண்டுக பலவன். அது பொண்டாட்டிக்கிட்ட போய் பொண்டாட்டிகிட்ட கதைக்கிற பாஷையில் டார்லிங் கொஞ்சம் தண்ணி தாடாவண்ட கையால் தொண்டைக்குழி காஞ்சி வைத்தன்னு சொல்லணும்.
அப்ப ரசூலுல்லாஹ் அந்த மனைவிக்கு சொன்ன பதில் என்ன தெரியுமா? நீங்க நஜிஸ் ஆகுற தண்ணி நஜிஸ் ஆகுற இல்லைன்றாங்க. எவ்வளவு நகைச்சுவையான ஒரு பேச்சு. தண்ணி நஜிஸ் ஆகுறல்ல, தண்ணிக்கு முழுக்கு வாரல்ல, நாங்க குளிப்போம் அதுல போறோம். ஒரு நகைச்சுவை உணர்வு, ஒரு விளையாட்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் ஆயிஷா நாயும் பயணம் போறாங்க. போகும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாய் கிட்ட கேட்டாங்க, ஓட்ட போட்டி வச்சு பார்ப்போமா, ஓட்ட பந்தயம் வச்சு பார்ப்போமான்னு. இது ஒரு கேட்குற கேள்வி ஆகுது. நாம யோசிப்போம், பாரு ஒரு அசரத்து ரோட்ல போகல பொண்டாட்டிட்ட ஓடி பார்க்க, என்ன இது ரசூலுல்லாஹ் கேட்டாங்க ஆயிஷா நாய்கிட்ட, ஓட்ட பந்தயம் வச்சு பார்ப்போமான்னு. அவர் ரெடி ஆயிட்டா. நம்மட பொம்பளையில் மாதிரி இல்லை, உஷாரு தானே, எடுங்க ஓடுவோம் பண்ணு. சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தக்கத்தம்மு, அப்படியே கொஞ்சம் முன்னுக்கு போவோம் வேசியா போவோம். சஹாபாக்கள் கொஞ்சம் வேகமாக முன்னுக்கு போயிட்டாங்க. போனது போகிறோம் 2 பேர் நின்று ஓட்டம். பொண்டாட்டி புருஷன் ஓட்ட பந்தயம் வச்சு ஆயிஷா நாய் முந்திட்டாங்க. முந்தினா அப்படியே சந்தோஷம் அவக்கு, நான் முந்திட்டேன்னா. பொண்டாட்டி அந்த சந்தோஷப்படுறதே ஒரு சந்தோஷம் புருஷனுக்கு. இன்னொரு நாள் பயணம் போனாங்க. பயணம் போகல, அந்த இடத்துக்கு போகல. ஆயிஷா நாய்க்கு நினைப்பு வந்துட்டு நாம் ஒரு நாள் ஓடினதான். மாப்பிள்ளைகிட்ட கேட்டாங்க, இன்றைக்கு ஓட்ட போட்டி வச்சு பார்ப்போமா. ஒரு பொண்டாட்டி ஆசையா ஒரு புருஷன்கிட்ட ஒரு விஷயத்த கேட்குறேன், இன்றைக்கு மாமிட்ட போவோமா, இன்றைக்கு கொஞ்சம் அங்கே போவோமா, இங்கே போவோமா என்று கேட்டோன்னே, என்ன சுற்றி ரோட்லேயே சும்மா ரசூலுல்லாஹ் போவோமேன்னுட்டாங்க. போவோம் என்ன சொன்னாங்க சஹாபாக்கள்கிட்ட, முன்னுங்க கொஞ்சம் வேகமாக நடங்க, முன்னுக்கு போங்கோ, தக்கத்தமு முன்னுக்காகங்கன்னாங்க. முன்னுக்காயிட்டாங்க. திரும்ப ஓடுறாங்க. இந்த தடவை ரசூலுல்லாஹ் வெண்டுட்டான். எத்தனை தடவை விட்டு கொடுக்குறது, அடுத்த முதல் விட்டு கொடுத்தாங்க, இப்போ விட்டு கொடுக்கல, வெண்டுட்டாங்க. ரசூலுல்லாஹ் என்ன ஓட இயலாமல் ஆயிஷா நாய் முந்தினே 10 பேரோட யுத்தம் செய்யும் பலமை கொண்டவர் அவர். ரசூலுல்லாஹ் 10 பேரோட நின்று சண்டை பிடிப்பாங்க, அந்த அளவுக்கு பலம் உள்ளவர், யுத்தம் செய்கிறவர். ஓடாமலா இருப்பாங்க, இப்போ ஓடி முந்திட்டாங்க. இனி ஆயிஷா நாய் பொம்பளைக்கு எப்பவும் தோல்வியை ஒத்துக்கிற ஐடியா ரொம்ப குறைவு. எப்பயும் ஒரு ஷாட்டு சொல்கிறேன், ஆடத் தெரியாதவன் மேடை போல சொல்லுவானா. ஆயிஷா நாய் சொன்னாங்க, இப்போ எனக்கு உடம்பு கொஞ்சம் கொழுப்பு, ஃபெட் கூடிட்டு, இல்லாட்டி நான் தான் பெத்திருப்பேன்னுட்டாங்க. தெரியுது, நீங்கள் தான் பெத்திருப்பீங்க. அப்போ எவ்வளோ ஒரு நகைச்சுவையான பேச்சு, கதை, நடைமுறை. அப்போ இருக்கிற உடுப்பை போட்டுக்கு இருக்கான் இல்லை இவன். அல்லாஹ் உடுப்பு என்று உதாரணம் சொல்றான், இவன் போறான் இல்லை, எல்லாம் ஆஃபீஸில் போய் போட்டுக்கான். அங்கே வேலை இரவல் தான் உடுப்பு. அவளுக்கிட்ட கதைக்கிற கதை கூட பொண்டாட்டிக்கிட்ட இல்லை. எந்நேரமும் அவள்கிட்ட கதைச்ச முறை, நைட் என்ன சாப்பாடு உங்களோட வீட்டில் பக்கத்து மேசையில், அந்த டைமும் கோலடண்டா வாப்பா வீட்டை கொஞ்சம் ஃப்ரீ, 2 hour லீவு. ஆஃபீஸில் எந்நேரம் நெருப்பு வேலை இல்லை தான். டைம் பண்ணி போட்டு அந்த டேபிளில் குந்திட்டு பக்கத்துக்கு அவளை போட்டு நோண்டு, அதை வீட்டை நோண்டு. வைஃபு கால் பண்ணி, என்னம்மா என்ன செய்கிறேன், இப்படி தான் வாழ்க்கை போயிட்டு இருக்குது. பிறகு அவவும் போன இதில் வச்சுக்கிட்டு சமைப்பா, இவரும் போனை வச்சுக்கிட்டு எழுதுவார். எவ்வளோ ஒரு அன்பு. அவள் போனை காதில் வச்சுக்கிட்டு சமைப்பா, நான் கத்திரிக்காய் வெட்டுறேன், கட 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 கேட்குதா சத்தம், அப்படியா நான் டைப் பண்ணுறேன், கட 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 கேட்குதா சத்தம், கேளு. அழகான ஒரு வாழ்க்கை இல்லையா? லைஃப் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், வைஃப் எவ்வளோ சந்தோஷமாக இருப்பா. இது உடுப்பை கலட்டி போட்டுட்டு போகிறதே இல்லை. ஒரு நாளைக்கு 600 வேர்டு யூஸ் பண்ண வேண்டிய மனைவி யூஸ் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. அப்போ மனநோயாளி ஆகுறா, ஸ்ட்ரெஸ் ஆகுது, வேற நோய் வருது. கடைசியாக நமக்கு சம்பளம் கூடுது. ஆக்களுக்கு மனநோய் வந்தால் எனக்கு தானே வருமானம். இப்படி பிரச்சனையாகும். அப்போ இப்படி இல்லாமல் அல்லாஹ் தஆலா இந்த ஆடையை உதாரணமாக சொல்லி இருக்கிறான். அந்த ஆடையோட நாங்கள் எப்படி அந்நியோன்யமாக நெருக்கமாக நடக்கிறது அப்படிங்கிறத நாங்கள் என்ன செய்யணும், புரிஞ்சு நடக்கணும். அடுத்தது பிள்ளைகளோட நடக்கிற விதங்கள். பிள்ளைகளோட நடக்கிற விதங்களை கணவன் மனைவி எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு முக்கியமானது. பொதுவாக பிள்ளைகளை தண்டிக்கிறதுக்கு ஒரு ஃபேமிலியில், சில ஃபேமிலியில் உம்மா இருக்கும், சில ஃபேமிலியில் வாப்பா இருக்கும். பிள்ளைகளுக்கு சில குடும்பத்தில் கேட்கணும், டே உமாவுக்கு பயமா வாப்பாவுக்கு பயமான்னு கேட்குறேன். இல்லாட்டி வீட்டில் 6 அடிக்கிறேன்னா ஒருத்தன் சொல்லுவான், உம்மா தானே அடிக்கிறேன், பாப்பா கடும் பச்சை தண்ணி. சில குடும்பத்தில் பாப்பாண்டா கடும் பயம், அவர் வந்தா செடி இனி 2 ஆகும், உம்மாக்கு தான் ஓடுறேன் முந்தானேக்க ஊரில். அப்போ இந்த 2 மாதிரி சில ஃபேமிலிகள் இருக்குது. பாப்பா தண்டிக்கிற மாதிரி அது பிரச்சனை இல்லை. 6வது ஒரு ஆள் அன்பு காட்டி தான் ஆகணும்.
பிள்ளைகளை தண்டிக்கிற விஷயத்தில் 2 பேரும் கம்பு எடுத்தீங்க, பிள்ளைகளை பிரச்சனை ஆகிடும். அது நல்ல ஒரு குடும்பத்தில் ஒரு வாப்பா, இன்னொரு குடும்பத்தில் ஒரு உம்மா, யாராவது ஒரு ஆளுக்கு பிள்ளைகள் பயப்படணும். 2 பேருக்கும் பயம் இல்லாமலும் இருக்கப்படாது. யாராவது ஒரு ஆளுக்கு பிள்ளை பயப்படணும். ஏனண்டா பிள்ளைகளை ஓவர் சுதந்திரமும் கொடுக்கக்கூடாது, கடுமையாகவும் இறுக்கி பிடிச்சிடவும் கூடாது. நடுத்தர மாதிரி இருக்கணும். கொடுக்குற இடத்த கொடுத்து பிடிக்கிற இடத்த பிடிக்கணும். விளங்கிட்டேன். அப்போ இந்த இடத்துல என்ன செய்யணுமெண்டா, இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு ஆள் தண்டிக்கிற ஒரு ஆள் விட்டு கொடுக்குறேன்டா, இந்த விட்டு கொடுக்குற ஆள் ஓவராக விட்டு கொடுத்து பிள்ளைகளுக்கு முன்னால் உமாவை திட்டிடக்கூடாது. அது உங்களோட பிள்ளைகளுக்கு எதிர்கால பிரச்சனையாகிடும். பிள்ளை ஒரு உம்மா ஒரு பிள்ளைக்கு தண்டிச்சோன்னா அவன் பாப்பாடாளே, பாப்பா தானே, பாப்பா உம்மா அடிச்சு போட்டான் அண்டு ஓடிக்கு வருவான். ஓடிக்கு வந்தால் உம்மா பார்த்துக்கு நிற்பா, என்ன சொல்கிறார், ஜட்ஜிக்கிட்ட போயிருக்கு கேஸ், பாப்போம் என்ன செய்கிறாருண்டா, அப்படியே கண்ணை கொடுத்துக்கிட்டு இருப்பா, என்ன செய்கிறாருன்னு. இவர் இஞ்சது உமாக்கு லூசி, உமாக்கு பைத்தியம், எப்படி அடிச்சிருக்காள் அவள் என்று சொன்னால் அது கடும் பிரச்சனையான வாழ்க்கையாக போயிடுச்சு. அவட மனசு பாதிக்கப்படும். உண்டு. 2வது பிள்ளைகளுக்கிட்ட உமாவை பற்றி ஒரு மரியாதை இல்லாமல் போயிடுச்சு. இன்னொரு விஷயம் செய்வாங்க, என்னண்டா, என்னத்துக்கு பிள்ளைக்கு அடிச்ச நீ என்ற பிள்ளைக்கு அப்படின்ட்டு அந்த கொந்த கொடுத்தோடனே அதுலேயும் அவட மனசோடையும் உண்டு. 2வது பிள்ளைகளுக்கிட்ட உமா கிட்ட இருக்கிற மரியாதை இல்லாமல் போயிடுச்சு. அப்போ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எப்படி இருக்கணும்னு சொன்னால், உமா அடிச்சு போட்டா வாப்பானா, நீங்கள் என்ன செஞ்ச மகன், சும்மா அடிக்க மாட்டாவே உம்மா, சும்மா அடிக்க மாட்டா. உம்மா நீதியாக அடிச்சிருப்பா. உம்மா எது செஞ்சாலும் சரியாத்தான் இருக்கும். உம்மா சும்மா அடிச்சிருக்க மாட்டா. நீங்கள் என்னமோ கொலைப்படி பண்ணியிருக்கிறீங்க. இப்போ அந்த பிள்ளைய திரும்ப உம்மா திருத்துறதுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கும். நாம ஒரு ஆள் இறக்கமாக இருந்ததுக்கு இது உம்மாக்கும் பாப்பாக்கும் இடையில பிரச்சனை ஆகிடப்படா, உண்ட கேஸா என்ற கேஸான்னு பார்க்கப்படாது. நாம் உம்மாக்கு சப்போர்ட் கொடுக்கணும். சில இடத்துல வாப்பா கடுமையாக அடிப்பார், புள்ள ஓடி போய் உம்மா வாப்பா எரும மாட்டுக்கு அடிக்கிறாப்புல அடிச்சிக்கல என்ற பிள்ளைக்கு எங்கப்படா. வாப்பா சும்மா அடிக்க மாட்டார். வாப்பா பிள்ளைகளோட சரியான இறக்கம். வாப்பா உங்களுக்கு அடிக்காரண்டா, நீங்கள் கொலைப்படி பண்ணிருக்கீள் மர, நீங்கள் செஞ்ச வேலைக்கு மர உங்களை கொஞ்சம் மகன், உங்களுக்கு அடிக்கத்தான மகன் வேணும், நீ இப்படி செய்யாதவங்க வாப்பா இறக்கமா இருப்பார். 2 பிள்ளைகளுக்கு முன்னால ஒரு புருஷன் பொண்டாட்டி நடந்தாத்தான் நாங்கள் சரியா அந்த வாழ்க்கை வண்டியை ஓட்டிக்கிட்டு போகலாம். உண்டு. 2வது விஷயம், பிள்ளைகளுக்கு எடுத்ததுக்கெல்லாம் அடிக்கப்படாது. பிள்ளைகளை சும்மா எடுத்தவள என்ன அடியாத மாடு படியாதன்ற ஒரு பழமொழி சொல்லுவாங்க. பழமொழி பச்சை பிள்ளையா நாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அந்த பழமொழியில் அப்படித்தான் இருக்கு, அடியாத மாடு படியாதுன்னு தான் இருக்குது. ஸ்டொப் வச்ச இடம் போல, அடியாத மாடு ஸ்டொப் படியாதண்டா அடிச்சுக்கணும். அந்த ஸ்டொப்பை கொஞ்சம் முன்னுக்கு எடுத்து வைங்க. அடியாதே ஸ்டொப், மாடு படியாது. இப்போ அடிச்சு வேலை இல்லை. ஒரு ஸ்டொப் இடம் மாறினா கருத்து இடம் மாறும். ஒரு நிப்பாட்டுற இடத்த நிப்பாட்டலாட்டி கருத்து எதிர்கருத்து வருது பாருங்க. சுபஹானல்லாஹ். அடியாத மாடு படியாது அடிக்கணும். அடியாதே மாடு படியாதுடா அடிக்கப்படா. எப்படி கருத்து மாறுது? எழுத்த மாத்தல, ஸ்டொப்பை அஞ்சால ஒட்டிக்கு போட்ட இஞ்சால தூக்கி போட்ட, அவ்வளோதான். பழமொழியை விளங்கின பிள்ளை தான், பழமொழியை விளங்கின பிள்ளை. அடிக்கிறதுக்கு முன்ன அன்பு காட்டணும். அன்பை காட்டி அன்பைத்தான் நாங்கள் சவாலாக வைக்கணும். பிள்ளைகளுக்கிட்ட நல்ல பாசமாக இருக்கணும். பாசமாக இருந்து பிள்ளைகள் தவறு செய்யும் போது, பாப்பா உங்களோட பேச மாட்டேன் போங்க நீங்கள், இல்லை பாப்பாவோட பேசுறல்ல, உமாவோட பேசுறல்ல, உமா உங்களோட கோவம், இப்படி தான் பிள்ளைகளை ஸ்டார்ட் பண்ணணும். எடுத்தே அடியண்டா, அடிக்கு மேலே ஒன்றுமில்லை தானே. எனவே ஒரு மாதத்தில் மரம் அடிச்சுன்னு சொல்லி கேட்க மாட்டான். அதுக்கப்புறம் எங்கள்கிட்ட வர பிள்ளைக்கு அடிச்சாலும் சொல்லி கேட்கல, மௌலவி என்ன செய்கிறேன்னா நான் என்ன செய்வேன், நீ என்ன எனக்கு அடிச்சு. அடி ஒரு லிமிட், அன்புக்கு லிமிட் இல்லை, பெரிய லெவலில் இருக்குது. அதைத்தான் வச்சு பகடக்காயா பயன்படுத்திருக்கணும். எனவே எடுத்ததுக்கெல்லாம் அடிக்கக்கூடாது. அடுத்தது, இந்த வாப்பா கிட்ட உமா காட்டி கொடுக்குற விஷயம் இருக்கு தானே. பிள்ளைகளை வாப்பா தான் அடிக்கிற, வாப்பாக்கு தான் பிள்ளைக்கு பயமண்டா. இவன் காலத்தால ஸ்கூலுக்கு போகல, ஸ்கூலுக்கு போகாத இவனை
பொருடா வாப்பா விரட்டும் உம்மா காத்துக்கு இருப்பான். காத்துக்கு இருந்தா இவர் என்ன பெறுவார்? இரவைக்கு 8:30க்கு வருவார். இது காலத்தால் 8:30க்கு நடந்த கேஸ். 12 அவர் லேட்டாக அவர் வருவார். பொடியனுக்கு மறந்துடும், இன்றைக்கு ஸ்கூலுக்கு போகல என்றதை மறந்து விளையாடிக்கிட்டு இருப்பார். அவர் வேற கேஸோட ஒருத்தனோட ஆக்சிடென்ட் பட்டு விட்டு சைக்கிள் போலீஸ் மோட்டார் டிராஃபிக் வந்து அவர்கிட்ட 1000 ரூபா கொடுக்க சொல்லி கொடுத்து டிராஃபிக்கு 500 ரூபா ஓட்டி சைக்கிளில் கவுல் உடஞ்சி ஹெட்லைட் கிழிஞ்சி காலில் லேசாக உறைஞ்சி அப்படியே சூடாகி அப்படியே வருவார். உள்ளுக்கு நுழைய கொலைய நேரத்தோட சொன்ன மாதிரி ஹீட் மீட்டரை போட்டு லெவல் பண்ணாமல் கதைக்கிறேன். வந்தால் புருஷனை பார்க்கணும், ரைட் என்ன லெவலில் இருக்குதுன்ட்டு பார்க்கணும். அதொன்னும் பார்க்கல. வந்து உழுவாடக்குள்ள மாப்பாட சத்தம் கேட்கும். வாங்கோ உங்களோட புள்ள செஞ்ச கட்டித்தனத்தை கொஞ்சம் கேளுங்கோண்டா. ஹீட் அப்படியே 120 கேறும். ஏற்கனவே 110 வந்து இங்கே ஒரு 10 போய் அப்படியே அடிச்சு முட்டி அதுக்கு மேலே இடம் இல்லாமல் இரசம் நிற்கும். நிற்க கொள்ள இங்கே வா பொடியம் பாப்பா கடை இருந்து வந்த வளமையா சாக்லேட் தார பாப்பா கூப்பிட்றாருன்னு சாக்லேட்டுக்கு தான் போவோம். பட்டாருன்னு ஒன்று அடி அண்ணன் கத்தினொன்னு இந்த உம்மா என்ன செய்வா? என்ன இந்த பிள்ளைக்கு மாட்டுக்கு அடிக்கிற மாதிரி அடிக்கிற, இப்படி அடிக்கிறேன் இவ போவா. அப்போ மாட்டுக்கு அடிக்கிற மாதிரி அடிக்காம ஆட்டுக்கு அடிக்கிற மாதிரி அடிக்கிறாடி என்று அவளுக்கு ஒரு அடி. வா எல்லாம் ஹீட் மீட்டர் வேலை எல்லாம் அடி தூள். இவருக்கு தெரியா நாம் இப்போ அடிச்ச இனத்துக்கு பிள்ளைக்கு புள்ளடை கட்டித்தனத்தை கேளுங்க. நான் அவசியம் அது உங்கூட புள்ளடை. அவர் கல்யாணம் பண்ணக்குள்ள எடுத்துக்க அந்த புள்ள தானே. கேட்டதோட என்னன்னு கேட்க மாட்டார். அந்த ஹீட் மீட்டர் ஏறி இருந்தால் கொடுத்துருவார் ஒன்று. இவ வந்து சொல்லுவா திரும்ப மாட்டுக்கு அடிக்கிற மாதிரி அடிக்கலன்னு மர இவக்கு ஒரு அடி ஆட்டுக்கு அடிக்கிற மாதிரி அடிச்சு முடிச்சு. எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகுதான் புள்ள படுத்ததுக்கு பிறகு தலைமாட்டில் போய் இருந்துக்கிட்டு என் பிள்ளைக்கு நான் கோவத்தில் அடித்து போட்டேன், நீ என்னத்துக்கு எனக்கு அடி சின்ன ரெண்டு பிள்ளைய கொஞ்சுவார். என் பிள்ளைக்கு நான் அடித்து போட்டேன், இங்கே பாரு எப்படி வீங்கிருக்கேன். ஏன் பிள்ளைக்கு அடிச்சேன்னா ரெண்டு பிள்ளைய கொஞ்சுவார். இது பிள்ளைக்கு தெரியா. புள்ள முடிச்சுக்கிருந்தா பரவாயில்லடா வாப்பா கொஞ்சம் ரெண்டு கொஞ்சம் இறக்கமா இருப்பான். அவனுக்கு அதுவும் தெரியா. படுத்துட்டான். அவன் காலத்தால் ஒழும்போக்கல வாப்பா இருக்காரா விளம்பிட்டாரா ஹீரோ வில்லனை பார்க்குற மாதிரி தான் பார்ப்பான். வில்லனை பார்க்குற மாதிரி பார்ப்பான். இட்டிக்காரு கதிரையில் எப்படி இருக்காருப்பா ஒரு முழிச்ச பாரு பாப்பா பாப்பா. அப்படி இருக்காம மாப்பிள்ளை வந்தா மாப்பிள்ளை தான் தண்டிக்கிற பிள்ளையே. அப்போ இந்த புருஷன் கொண்டாடி என்ன செய்யணும் வந்தால் முதல்ல ஹீட் மீட்டரை வச்சு பார்த்து ரைட் அப்படியே கூப்பிட்டு எல்லாம் கொடுத்துட்டு என்ன உறைஞ்சி பட்டிக்கு காயம் அதை ஒருத்தன் சைக்கிளில் விட்டான். அதுக்கு என்ன செய்யற அதோட ஏற்பாடு கல்லா கது அது விட்டு விடுங்க. மனுஷன் சுனாமியில் எவ்வளோத்த விட்டுட்டேன் அந்த கூல் பண்ணணும். நாங்கள் புருஷனுக்கு பொண்டாட்டி கூல் பண்ணணும், பொண்டாட்டி புருஷன் கூல் பண்ணணும், ரிலாக்ஸேஷன் செய்யணும். ஒருத்தர்கிட்ட போனால் நிம்மதி அடைவாங்க. நல்லா குருவான சொல்லுவான் எஸ்குனையிலே அங்கே ஒரு சோடியை படைச்சதே அங்கே போனால் நிம்மதி வரணும். அதுக்கு தான் அல்லாஹ் குருவான சொல்கிறான் நிம்மதி ரிலாக்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு கடைசியாக இப்போ ரைட் இப்போ கதைக்கலாம் என்ற லெவலில் வரக்குள்ள இங்கே பாருங்கோ இன்றைக்கி மகன் ஸ்கூலுக்கு போகலை, உங்களுக்கு தான் அவனுக்கு பயம், கொஞ்சம் கூப்பிட்டு உருக்குங்கோ, கொஞ்சம் கூப்பிட்டு உருக்குங்கோ, எனக்கு பயப்படுறான் இல்லை. இப்போ தான் விஷயம் சரியா ஹீட் மீட்டர் பார்த்து கொடுத்துருக்கீங்க ரைட். இங்கே வாங்கம்மான் என்ன நீங்கள் ஸ்கூலுக்கு போகலையா? அப்போ பயப்படுவோம் அடி உள்ள போகுது. நீ வாங்க சத்தியமா வாப்பாவே இங்கே வா இங்கே வா இங்கே வா அப்படி ஓய் நாளை போகிறா போ அடிக்கல. அப்போ இப்படி ஒரு ஒரு அழகா பேச தெரிஞ்சு எப்படி நடக்கிறது ஒரு புருஷன் பொண்டாட்டி எப்படி நடக்கிறது அப்படின்றது நமக்கு தெரியும். எனவே அல்லாஹ் இந்த உடுப்பை உதாரணமாக சொல்லிக்கான். இந்த உடுப்போட எப்படி நடக்கும், இந்த உடுப்பை எப்படி பயன்படுத்துகிறோம், இந்த உடுப்பை எப்படி பாதுகாக்கும், இந்த உடுப்பை நாங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணுறோம், இது எல்லாத்துக்கும் ஒரு குடும்ப வாழ்க்கைக்கு போதுமான திருப்தியான ஒரு உதாரணத்தை அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிக்கிறார். சரி இப்போ கடைசியாக ஒரு விஷயம் என்னண்டா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க ஹைருக்கும் ஹைருக்கும் லிஅஹ்லிக்கும். உங்களில் சிறந்தவன் யாருண்டா உங்களோட மனைவிமார்கிட்ட எவன் சிறந்தவனோ அவன் தான் சிறந்தவன். ரைட்டா? உங்களோட சிறந்தவன் யாருண்டா உங்களோட மனைவிமார்கிட்ட எவன் சிறந்தவனோ அவன் தான் சிறந்தவன். அப்போ இந்த உடுப்பை தான் கேட்கணும் எப்படி உங்களோட பொஸ் நல்ல மாண்டு இந்த மனைவி கிட்ட
அதே மாதிரி மனைவியை பற்றி கேட்கறா, மனைவி போட்டிக்கிற புருஷனுங்கிற உடுப்புக்கிட்ட கேட்கணும், எப்படி ஆள் நல்லமான்னு கேட்கணும். ரசூலுல்லாஹ் சொல்லிப்பட்டு போனாங்க, ஆனால் ஹைருன் லி அஹ்லி, என்ற குடும்பத்துக்கு நான்டா சிறந்தவள் தான்டாங்க. கேட்டு பார்க்கலாம். அவர் அதையும் சொல்றாங்க, என்ற பொண்டாட்டிக்கிட்ட நான் நல்லவன் தான், உங்களோட பொண்டாட்டிக்கிட்ட நீங்க நல்லவன் ஆயிருந்தா நீங்க அல்லாஹ் கிட்ட நல்லவன், நீங்க நல்லவன். சர்டிஃபிகேட் அங்கே தான் எடுக்கணும். நீங்கள் பள்ளி நிர்வாகத்தில் நல்ல கட்டித்தனமானால், ஊரில் நல்ல, நெற்றில் நெல்லும், உலகத்தில் நல்லம், அவர் பிரபல்யமான ஒரு ஆள், நல்ல பயான், நல்ல மௌலவி, நல்ல ஒரு மாஸ்டர், நல்ல தலைவர், நல்ல ஒரு சார், நல்ல ஒரு வாப்பா, எல்லாருக்கும் சர்டிஃபிகேட் எல்லாருக்கும் கொடுக்கலாம். ஆனால் பொண்டாட்டி கொடுக்குற சர்டிஃபிகேட்டு தான் வலு கூடினது, அதுக்கு தான் விசா கிடைக்கும். அந்த சர்டிஃபிகேட் தான் ஏற்றுக்கொள்ளும். ஏன்டா ஒருத்தர் அசில் அங்கே தான் வெளிப்படும். ஒரு என்ற அசில் இருக்கிற நான் வெளியில் நல்ல வீட்டா கடும் கலசா அவங்கள்ட்ட பழலை 2 நாள் தான் என்ஜாய் வெளிக்காமையில் 2 நாள் எனக்கு நல்லா இருக்க தெரியாதா, எப்படி நாளும் அல்ஹம்துலில்லாஹ் இப்படி சும்மா நாள் வைக்கணும், இப்படி நல்லா பேசலாம். என்ற அசில் என்ற வீட்டை வந்துடும், என்ற பொண்டாட்டிக்கிட்ட அசில் வந்துடும். அங்கே மறக்க இயலாது. ஒரு வைஃபோட அசில் புருஷனுக்கிட்ட வந்துடும். அவள் வெளியில் போட்டு மறைக்கலாம், புருஷன்கிட்ட மறக்க இயலாது. ஒருத்தர் கோபம், முன் கோபம், வெறித்தனம், நாய்க்கோபம்னு சொல்லுவோமே, அது இந்த மன்னிக்காத தன்மை, பொறாமத்தன்மை, பெருமை எல்லாம் யாருக்கிட்ட வரும்? வீட்டுக்காரர்கிட்ட வரும், வீட்டுக்காரனுக்கிட்ட வரும். சர்டிஃபிகேட் அங்கே எடுக்கணும். இப்போ நம்ம எல்லாரும் யோசிக்கணும், நாம் நம்மளோட பொண்டாட்டிக்கிட்ட போய் யாராலும் எப்படி உங்களோட மாப்பிள்ளைன்னு கேட்டா என்ன சொல்லுவாள்? நாம் என்ன பாடுபடுத்துகிறோம் அவளை போட்டு. அதே மாதிரி ஒரு பொண்டாட்டி யோசிக்கணும், நம்மளோட புருஷனை பற்றி யாராவது நம்மகிட்ட கேட்டா, நம்மளோட கணவனை பற்றி யாராவது நம்மகிட்ட கேட்டா நாம் என்ன சர்டிஃபிகேட் கொடுப்போம் என்று யோசிக்கணும். யோசிச்சு பார்ப்போம், நம்மளையே கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்ப்போம், என்ன சர்டிஃபிகேட் இருக்கு நம்மளை பற்றி. இதுதான் நம்மளுக்கு கொடுக்குற ஐடென்டி கார்டு. நம்மளோட பொண்டாட்டிக்கிட்ட நம்மளை பற்றி என்ன ஃபிக்சர் இருக்குதுன்னு பாருங்க. அந்த ஃபிக்சரில் கொஞ்சம் கலர் குறைஞ்சிருக்கி இல்லாட்டி கலங்கி இருக்கேண்டா, அதை சரியாக்குறதுக்கு முயற்சி செய்வோம். அப்போ தான் நாங்கள் ஒரு நல்ல ஒரு கணவன், அப்போ தான் நாங்கள் ஒரு நல்ல ஒரு மனைவி, அப்படி வாழ்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வானாக. வாஹர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.